நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அறிவியல் வணக்கம். உயர்வுக்கு உயர்கல்வி என்ற இந்த இணைய வழிகாட்டி தொடர் நிகழ்வுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரொபாட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, எந்திரனியல், இயந்திர மின்னணுவியல், மெய்நிகர் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இன்றைக்கு கலந்துரையாட இருக்கிறோம். பொதுமக்கள் அதிகம் புழங்கும் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டை ஒரு வெடிகுண்டு நிபுணர் செயலிழக்க செய்யும் அந்த ஆபத்து நிமிடங்கள் எல்லோரையும் பரபரப்பில் ஆழ்த்தும். மற்றவர்கள் அருகில் செல்ல அஞ்சும் வேளையில் எந்த நேரமும் வெடிக்கலாம் என்ற நிலையில் வெடிகுண்டு நிபுணர் அந்த வெடிகுண்டை தொட்டு வேலை செய்ய வேண்டும். இதற்கு வேறு வழி இல்லையா? இருக்கிறது. பாம் டிஃப்யூசிங் ரோபோஸ் என்ற வெடிகுண்டை செயலிழக்க செய்யும் எந்திரர்கள் வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இப்படி ஆபத்தான பணிகள் துவங்கி வாகன தொழிற்சாலைகளில் வாகனங்களுக்கு வர்ணம் பூசும் ரோபோ கைகள் தொட்டு பயனாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் எந்திர விரல்கள் வரை ரோபோ தொழில்நுட்பத்தின் வீச்செல்லைகள் விரிந்திருக்கின்றன. ரொபாட்டிக்ஸ் துறையின் தாய் துறையாக இருப்பது மெக்கட்ரானிக்ஸ் துறை. மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய துறைகளின் அறிவை சேர்த்து புதிய தொழில்நுட்பங்களை, படைப்புகளை உருவாக்குபவர்கள் மெக்கட்ரானிக்ஸ் பொறியாளர்கள். தானியங்கி தொழிற்சாலைகள், தானியங்கி வாகனங்கள், ஹியூமனாய்ட்ஸ் என்ற எந்திர மனிதர்கள் என இவர்களின் படைப்பு தளம் பெரிதாகி கொண்டே வருகிறது. இளம் தலைமுறையின் உள்ளம் கவர்ந்த சொல்லாக, அடிக்கடி அவர்களின் உதடுகள் உச்சரிக்கும் சொல்லாக வளைய வருவது VR எனப்படும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற மெய்நிகர் தொழில்நுட்பம். VR காகல்ஸ் என்ற மெய்நிகர் கண்ணாடி அணிந்தவர்கள் ஒரு புதிய உலகில் சஞ்சரிப்பார்கள். பனிமலைகளில் காவல் பணிக்கு செல்லும் இராணுவ வீரர்களுக்கு பனிமலையின் சூழ்நிலைகளை பற்றிய பயிற்சி அளிக்கப்படும். நேரடியாக பனிமலைக்கு அழைத்து செல்லாமல் வெர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தில் துவக்க பயிற்சி அளிக்கப்படும். நானும் ஒரு முறை இப்படி மெய்நிகர் கண்ணாடி அணிந்து திரும்பிய திசையெங்கும் பனி பரப்புகளையும் ஒரு பக்கம் பனிப்படிவுகளை சுமந்து ஓடும் ஆற்றையும் அருகிருந்து பார்க்கும் அனுபவத்தை பெற்றேன். இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற ஒரு தோய்ந்த அனுபவத்தை பெற்றேன். இதை போல ஒரு மருத்துவருக்கு அறுவை சிகிச்சை பயிற்சி அளிக்கவும், விமானிக்கு விமான பயிற்சி அளிக்கவும் மெய்நிகர் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நிஜ காட்சியின் மீது மெய்நிகர் காட்சி படருவது அல்லது நிஜ உலகின் மீது, நாம் காண்கிற நிஜ உலகின் மீது மெய்நிகர் உலகின் பொருட்கள் படருவது AR என சொல்லப்படக்கூடிய ஆக்மெண்டட் ரியாலிட்டி. இதை தமிழில் மேம்பட்ட மெய்நிகர் தொழில்நுட்பம் என்று சொல்லலாம். நிஜ உலகமும் மெய்நிகர் உலகமும் ஒன்றோடொன்று கை குலுக்குவது அல்லது இடைப்படுவது, இன்டராக்ஷன் ஆஃப் பிசிக்கல் அண்ட் வர்ச்சுவல் என்டிட்டிஸ் என்று சொல்வார்கள். அது MR என சொல்லப்படக்கூடிய மிக்ஸ்டு ரியாலிட்டி. இதை கலப்பு மெய்நிகர் தொழில்நுட்பம் எனலாம். இப்படி VR, AR, MR எல்லாவற்றையும் சேர்த்ததுதான் ER என்கிற எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. இதை தமிழில் நீட்டிப்பு மெய்நிகர் தொழில்நுட்பம் என சொல்லலாம். இவற்றிற்கெல்லாம் ஒரு பொது பெயரும் உண்டு. அது இம்மர்சிவ் டெக்னாலஜிஸ் எனப்படக்கூடிய தோய்ந்த தொழில்நுட்பங்கள். ஆக ரொபாட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகிய துறைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கிறது? இந்த துறைகளில் களமாட சாதிக்க விரும்பும் மாணவ மாணவிகள் என்னென்ன படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம்? தேசிய, மாநில அளவிலான கல்வி நிறுவனங்கள் என்னென்ன? படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்புகள் என்னென்ன என பல தகவல்களை இன்று நாம் கலந்துரையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியில் கேள்வி பதில் பகுதி உண்டு. உங்களுக்கு ஏற்படுகிற ஐயங்களை, சந்தேகங்களை அவ்வப்போதே நீங்கள் பதிவிட்டு விடலாம். உங்கள் பதிவுகளை பார்த்து நீங்கள் தமிழிலேயோ அல்லது ஆங்கிலத்திலேயோ பதிவிடலாம். உங்கள் பதிவுகளை பார்த்து நிகழ்ச்சியின் இறுதியில் அதற்கான பதில்களை நாங்கள் தருவோம். நிகழ்வில் பங்கேற்க முதலில் பதிவு செய்த 30 பார்வையாளர்களுக்கு அடுத்த கலாம் என்ற புத்தகம் பரிசளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த 30 பார்வையாளர்களில் முதல் 10 பார்வையாளர்களுடைய பெயர்கள் இன்றைய நிகழ்வின் இறுதியில் அறிவிக்கப்படும். அதுவரை காத்திருங்கள். துறை சார்ந்த 2 விருந்தினர்கள் இன்றைய நிகழ்வில் நம்மோடு இணைகிறார்கள். முதல் அமர்வில் இணைகிறார் டாக்டர் G. முரளிமோகன். இவர் VIT சென்னை நிறுவனத்தில் ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் என்கிற இயந்திர பொறியியல் பள்ளியின் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சென்னை IITயில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் கடந்த 10 ஆண்டுகளாக துறை சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார். மெக்கட்ரானிக்ஸ் மற்றும் ரொபாட்டிக்ஸ் ஆகியவற்றை பற்றி
முதல் அமர்வில் பேசுவோம். வாருங்கள். வணக்கம் டாக்டர் முரளி மோகன். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்வில் நீங்கள் இணைந்தது மிக்க மகிழ்ச்சி. வாசகர்கள், பார்வையாளர்கள் சார்பில் உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். இப்படி இப்போ மெக்காட்ரானிக்ஸ், ரோபாட்டிக்ஸ், நீங்கள் அந்த துறையில ஆராய்ச்சி செய்து வருகிறீர்கள், ஒரு பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறீர்கள். இந்த மெக்காட்ரானிக்ஸ் துறையை பற்றியும் ரோபாட்டிக்ஸ் துறையை பற்றியும் மாணவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த துறை எந்தெந்த தொழில் துறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ரொம்ப நன்றி சார். ஸோ வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஸோ மாணவர்களுக்கு நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மெக்காட்ரானிக்ஸ் அப்படின்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் டவுட்ஸ். நிறைய டவுட்டு பசங்களுக்கு இருக்குது. இது படிக்கணுமா, மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, மெக்காட்ரானிக்ஸ் எதுக்கு நம்மளுக்கு, அதனுடைய யூஸ் என்ன, அது நமக்கு எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற டவுட் நிறையா பேர்த்துக்கு இருக்குது. அந்த தெளிவு கம்மியாக இருக்குது. ஸோ நான் படிக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நானே மெக்காட்ரானிக்ஸ் படிக்கும்போது வேறு குரூப் கிடைக்காம போய் படித்தேன். ஸோ மெக்காட்ரானிக்ஸ் அப்படிங்கிறனுடைய படித்த பிறகு அதனுடைய வீச் என்னங்கிறது இப்போ எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தொழில் புரட்சி பார்த்தீங்கன்னா 4 தொழில் புரட்சிகள் முடிஞ்சிருச்சு. ஸோ மெக்காட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது இந்த 3வது தொழில் புரட்சியின் போது தான் இட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். எதனால் அப்படிங்கும்போது மாஸ் ப்ரொடக்ஷன், அதிகமான உற்பத்தி, தேவை நமக்கு அதிகமாக மேனுவல் லேபர்னால நம்மளால அந்த டிமாண்டை மீட் பண்ண முடியல. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நம்ம தானியங்கி முறைப்படி வி ஆர் ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் ஆட்டோமேஷன். ஸோ இப்போ இந்த ஆட்டோமேஷன் வரும்போது ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், மெக்கானிக்கல் மிஷின் இருக்குன்னு வைங்களேன், ஒரு மேனுவல் லேபர் அங்கே நின்று ஒரு வேலையை செய்கிறார் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகுது. ஸோ இதே தானியங்கி முறைப்படி நம்ம செய்யும் பொழுது அதற்கான டைம் நமக்கு குறைச்சலாக கிடைக்குது, நம்ம டிமாண்டை மீட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் மெக்காட்ரானிக்ஸுக்கான முதல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அமால்கமேஷன் ஆஃப் ஒரு மேரேஜ்னு சொல்லலாம். ஸோ ஒரு மெக்கானிக்கலும் ஒரு எலக்ட்ரானிக்ஸும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸும், ஸோ இது 3 ஒரு நல்ல மேரேஜ், ஒரு நல்ல நட்புடன் இருந்தால் மட்டுமே ஒரு ப்ராடக்ட் வந்து தற்போது கான்டெம்பரரி வேர்ல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்லைடில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து ஒரு டூல்ஸ்னு ஒரு பிக்சரில் ஒரு ட்ரில்லர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ, ஒரு சுத்தியல் இல்லை உளி வச்சு கார்பெண்டராக இருந்தாலும், ஒரு பிளம்பராக இருந்தாலும், ஒரு எலக்ட்ரீஷியனாக இருந்தாலும், ஒரு ஃபாஸ்ட்னர்ஸ் நட்டு போல்ட் டைட் பண்ணுறதுனா இருந்தாலும் தே ஹாவ் டு யூஸ் தேர் ஹேண்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணி ஒரு வெல்டிங் பண்ணுறதோ நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம டிமாண்டை மீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இந்த மாதிரி பவர் டூல்ஸ். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கான மோட்டார் அங்கே இருக்குது. ஸோ நம்ம மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ட்ரில் பிட் அங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணணும், தானியங்கியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் கமெண்ட்ஸ் டு பிக்சர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, தானியங்கியாக உட்காந்து ஒரு இடத்துல இருந்து இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ மெக்காட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லா விதமான ஃபீல்ட்லையும் பறந்து விரிஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் லைக் ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது கிடையாது. மெக்கானிக்கல், ஆட்டோமோட்டிவ், ஏரோஸ்பேஸ், மெடிக்கல், பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சர், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், டிஃபென்ஸ் செக்டார், யூ நேம் இட், இட் இஸ் தேர். ஸோ இது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வடிவமைப்பு மொழி தமிழில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ ஒரு 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 கண்ணோட்டத்தோட ஒரு விஷயத்தை பார்க்காம ஒரு ஒரு 3 டைமென்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பல கண்ணோட்டத்துடன் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஒரு பொருட்களை தயாரிக்கும் பொழுது இட் பிகம்ஸ் மோர் சிம்பிளர், மோர் எக்கனாமிக்கல், மோர் ரிலையபிள். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வி ஆர் ஆல்சோ ஸ்பீக்கிங் அபவுட் பொல்யூஷன், மாசுபாடு. ஸோ அதையும் சஸ்டைனபிளாக கொண்டு வரணும் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா எல்லா விதமான இன்ஜினியரிங் டிசிப்ளினும் கலந்து கொண்டு வரணும். ஸோ நம்ம மெக்கானிக்கல் அப்படின்னா நான் வந்து ஒரு இன்ஜின் பில்ட் பண்ணுறேன், இன்ஜினோடவே அப்படியே நிறுத்திக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. BS4 BS6ன்னு போயிட்டு இருக்கோம். இது என்ன அப்படின்னா எமிஷன், இந்த மாசு கட்டுப்பாடு. ஸோ இப்போ அது எப்படி கொண்டு வர முடியும், ஒரு இன்ஜினில் நம்ம எலக்ட்ரானிக் ரிலேட்டடான வால்வ்ஸ் கொண்டு வரோம். இப்போ சாதாரண இப்போ நீங்கள் பாருங்கள் அம்பாசிடர் கார் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான ஒரு கார் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எப்படி இருக்குது, எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. மெக்காட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தினால நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கோம், எப்படி வளர்ந்துருக்கோம், என்ன விதமான வசதிகள் நம்ம காருக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இப்போ சேஃப்டி ரொம்ப முக்கியம். சேஃப்டிக்காக நம்ம என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கோம், க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லாரியில் பின்னாடி எழுதியிருப்பாங்க என்னை முத்தமிடாதே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாம் நம்ம இப்போ காரில்.
10 அடி 100 அடி கேப் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக காரில் க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒரு கண்ட்ரோல் வந்தாச்சு. நம்ம போயிட்டு நம்ம டிஸ்டன்ஸை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா முன்னாடி இருக்க வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுது. இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? முதல்ல அம்பாசிடர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலக்ட்ரிக் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காரில் இப்போ நான் என்ன விதமான கார் எடுத்தீங்கனாலும் யூ ஹேவ் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட், ஸ்டெபிலிட்டி, ECU, மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், எல்லா வசதிகளும் நம்மளுக்கு வந்தாச்சு. கம்ஃபர்ட்டுக்கு மக்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறதுக்கு, சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது அப்படின்னா எல்லா விதமான இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸும் கலந்து we have made it possible. ஸோ அதுதான் மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் அ டிசைன் லாங்குவேஜ், தட் இஸ் த ஃபியூச்சர். எந்த விதமான நீங்க இது வந்து வித் ரெஸ்பெக்ட் கார் இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து ஒரு டெலிஃபோன். ஸோ இங்க பார்க்கலாம் ஹவு டெலிஃபோன்ஸ் வேர் பிஃபோர் ஒரு ரிங் மாதிரி இருந்தது. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், டயல் பேடெல்லாம் மாற்றி நவ் வி ஹேவ் ஆல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஃபியூச்சர் எலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ நியூரோலிங்க்ல ஹி ஹஸ் பிளான்டட் அ சிப் இன் த பிரெயினுக்குள்ளேயே ஒரு சிப் வச்சுட்டார். ஸோ இப்போ அடுத்த ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் நோ நீட் ஃபார் அ கேஜெட், தேவையில்லை, நம்ம கையிலேயே யூ கேன் யூஸ் யுவர் ஹேண்ட் அஸ் யுவர் செல்ஃபோன். ஸோ இது எதனால நடக்குது, எல்லா விதமான நாலேஜும் நம்மளுக்கு அறிவு, ஒரு மெக்கானிக்கல் அறிவு, ஒரு எலக்ட்ரானிக்ஸினுடைய அறிவு, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய பேசிக்ஸ், இது எல்லா பேசிக்ஸும் வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம ஒரு மெக்கானிக்கல் ஓரியன்டாகவே யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதனுடைய மெட்டீரியல் என்ன பண்ணலாம், அது வெயிட்டை குறைக்கலாமா அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரானிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் நாலேஜும் வரும்போது இது எப்படி நம்ம ஒரு மோட்டார் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இதில் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ். ஸோ இப்போ இது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இட் ஆல்சோ கம்ஸ் இன் டு ரோபோட்டிக்ஸ். நம்ம செயற்கை கால்கள், செயற்கை ஆர்ம்ஸ், ஃபேஸ் மேக்கர், இது எல்லாமே மெக்கட்ரானிக்ஸினுடைய வீச்சு. மெக்கட்ரானிக்ஸுங்கிற ஒரு நாலேஜ்னால நம்ம இப்போ இதை ஒரு ஆர்ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதை ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, அதனுடைய வைப்ரேஷன் எவ்வளோ இருக்குது, அதனோட டைனமிக்ஸ் என்ன இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கூட ஒரு மோட்டாருடைய அது ஆக்சுவேட்டர் மோட்டார் இருந்தது, அது எப்படி அதை இயக்க வைக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்ய முடியும். ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க, நம்ம ஏரோப்ளைன் எப்படி இருந்தது 100 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எப்படி மாறி இருக்கும். ஒரு நார்மல் லேத், ஒரு மேனுஃபேக்சரிங்ல லேத் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருந்தது மேனுவலா, இப்போ எப்படி இருக்கு. ஒரு ஆப்ரேட்டரே தேவை கிடையாது, நம்ம ஒரு இடத்துல உட்காந்து செல்போன்ல உங்க மிஷின் ஆப்ரேட் பண்ணலாம். ஃபைனலாக பாருங்க இந்த பிரிண்டிங் மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேனுவல். நீங்க எப்பவுமே இந்த டைப்ரைட்டர்லாம் இப்போ காணும், இப்போ எல்லாம் மியூசியத்துக்கு போயிடுச்சு. நீங்க பார்க்கலாம் டைப்ரைட்டர் எல்லாமே கம்ப்ளீட்லி மேனுவலா இருக்கும், ஃபுல்லா மெக்கானிக்கல் லீவர்ஸ் இருக்கும். யூ வில் மூவ் இட், யூ வில் டைப் இட், யூ டூ எவ்ரிதிங். ஸோ நம்ம இப்போ என்ன ஆச்சு, காப்பியர்ஸ், பேப்பர் வைக்கிறோம், ஜெராக்ஸ் மிஷினுங்கிறோம், இட் இஸ் கால்ட் ஃபோட்டோ காப்பி. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் பிரிண்ட் அவுட்ஸ். இதெல்லாம் எப்படி மாறிச்சு, இந்த மாதிரி ஒரு அப்ரோச், ஒரு டிசைன் லாங்குவேஜ் வந்து ஒரு வடிவமைப்பு திறன், எல்லா விதமான நாலேஜும் ஃப்ரம் ஆல் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் we are able to amalgamate and we are able to produce this transformation. So இந்த ஒரு transformation வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த புரிதல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப வேணும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மெக்கட்ரானிக்ஸ். பசங்க என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு மே கேன் ஷோ வீடியோ 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. ஸோ இப்போ மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங், சர்க்யூட் அனாலிசிஸ், எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம், மெஷர்மெண்ட்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், இது எல்லா ரிலேட்டடான பேசிக் சப்ஜெக்ட்ஸும் நம்ம படிப்போம். இட் இஸ் சர்க்யூட்ஸில் என்னென்ன, ரெசிஸ்டர்னா என்ன, ஒரு கெப்பாசிட்டர்னா என்ன. இப்போ +2 படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில். ரெசிஸ்டர்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன, இண்டக்டர்னா என்ன, இதனுடைய அடுத்த லெவல் ஆஃப் ஒரு நாலேஜ். ஸோ இப்போ இது 2 மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ பாருங்க, இது கரெக்டாக எடுத்து வைக்க தெரியல எங்கே வைக்கிறது. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு நம்ம கமாண்ட் கொடுக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது எங்கிருந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பசங்களுக்கு தெரியும், தே வில் ரைட் கோட். ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தே வில் ரைட் கோட். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டோம், மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வச்சு ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி பண்ணணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ஸ் இன்டு பிக்சர். ஸோ நம்ம வில் ரைட் கோட், எந்த இடத்துல ஒரு பொருள் எடுத்து எந்த இடத்துல வைக்கணும். இப்போ இங்கே பாருங்க, கரெக்டாக ஒரு பொருள் எடுத்து அது ஒரு இடத்துல வைக்கிது. ஸோ அதுதான் அந்த இன்டெகிரேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி கமாண்ட்ஸ் கம்ஸ் இன்டு பிக்சர் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் கோடிங் எழுதும்போது. ஸோ ஒரு மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் மேரேஜ். நான் சொன்ன மாதிரி ஒரு முழு மனதோடு 3 பிரிவுகளும் இணைந்து செயல்பட்டால் அந்த ப்ராடக்ட் பிகம்ஸ் மோர் எஃபிஷியன்ட்.
ஸோ இப்போ இது வந்து தானியங்கி கார், ஆட்டோனமஸ் கார். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். வி நீட் டு நோ அபவுட் மெக்கானிக்ஸ், we need to know about electronics, we need to know about computer science. Computer science மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஃபோர்ஸ் எவ்வளோ தாங்கும், அது காற்றினுடைய வேகத்தில் அது எதாவது டிஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஸ்பீடுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மோட்டார்ஸ் என்னென்ன நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேசிக் மெக்கானிக்கலையும் எலக்ட்ரிக்கலையும் கலந்து அது ஃபைனலாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். ஸோ அதுதான் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ மெக்கட்ரானிக்ஸுங்கிறது தற்போதைய ஒரு டிசைன் லாங்குவேஜ். மெக்கட்ரானிக்ஸ் இல்லாமல் வீட்டில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுத்தினாலும் மெக்கட்ரானிக்ஸோட அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படியே மாறுபாடு. அவங்க ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தே ஆர் திங்கிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அதுதான் மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இந்த ஒரு 10 ஆண்டுகளில் லைக் வாட் எவர் தட் ஐ ஹவ் டன். அப்படியே ரோபோட்டிக்ஸ் துறையை பற்றி சொல்லிடலாம். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் ஸ்லைட்ஸ். ஸோ ரோபோட்டிக்ஸ் வந்து தனியாக ஒரு பிரிவாக படிக்கிறாங்க. ஆனால் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்செட் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ் தான். ஸோ ரோபோட்டிக்ஸுங்கிறது ரோபோ அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து படங்களில் பார்த்து ஒரு வீடியோக்களில் பார்த்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு கதை என்னன்னா ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு காரணமே ஹாலிவுட் மூவி தான். ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ரோபோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே கொண்டு வந்தாங்க. ஆனால் ரோபோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மனித உருவத்தில் இருக்கிறதா ரோபோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் இருக்கீங்க. அப்படி கிடையாது. எந்த ஒரு டாஸ்க் ஒரு வேலை ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷின் செய்யுது அப்படின்னா அதுக்கு பேர் ரோபோ தான். அதை ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அந்த வசதி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரோபோ. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ரோபோ இங்கே இருக்குது, ஒரு ட்ரோன்ஸ் இருக்குது, ஒரு பயோனிக் ஆர்மு, ஒரு வெல்டிங் ரோபோ, ஒரு சர்ஜரி ரோபோ, ஒரு அட்டானமஸ் ரோபோ, இங்கே இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்வென்ட்ரியில் கொண்டு போய் ப்ராடக்ட்ஸை ஒவ்வொரு இடத்துலையும் சேமிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு வரக்கூடிய அட்டானமஸ் கைடட் வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி விதவிதமான ரோபோட்ஸ் ஷேப்பில் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. ஒரு மனித உருவத்தில் இருக்கக்கூடியதுதான் ரோபோ அப்படிங்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு ஒர்க்கை தானியங்கியாக ஒரு டிவைஸ் பண்ணுது அப்படின்னாலே அதுக்கு பேரும் ரோபோ தான். ஸோ இப்போ ரோபோட்டிக்ஸுக்கு ரிலேட்டடாக 2 ரோபோ சொல்லுவாங்க. ஒரு ரோபோ என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ரோபோ என்னன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் ரோபோட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் ரோபோ, பெயிண்ட் ரோபோ, ஸோ இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். இதே சர்வீஸ் ரோபோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ். நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ரோபோட்ஸு. இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வருக்கு பதிலாக தே ஆர் இன்க்ளூடிங் திஸ் பாட்ஸ், ரைட்? ஸோ இப்போ இதுக்கு பேரெல்லாம் வந்து சர்வீஸ் ரோபோட்ஸ். ஸோ மெயினாக அதே மாதிரி இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே கம்ஸ் அண்டர் சர்வீஸ் ரோபோட்ஸ். வீடியோ 2 ப்ளீஸ். இப்போ வந்து ஒரு சர்வீஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸுக்கான ஒரு வீடியோ பாருங்கள். ஸோ எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு இடத்துல இப்போ ஒரு பைப் எடுத்து ஒரு அசம்பிளி வேலை நடக்குது. ரோபோ எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஒரு ரிப்பிட்டேட்டிவான டாஸ்க். ரிப்பிட்டேட்டிவ்னா ஒரே வேலையை திருப்பி செய்யணும். அப்படிங்கும்போது ஹியூமன் மென்டாலிட்டி என்னன்னா சீக்கிரம் டயர்ட் ஆயிரும். நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒரே வேலையை திருப்பி செய்ய முடியாது. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் போக முடியாத ஒரு இடத்துக்கு, ஆபத்தான இடத்துக்கு, ஒரு கெமிக்கல் நிறைந்த இடமோ ஒரு எமிஷன்ஸ் இருக்கிற இடமோ அந்த மாதிரி இடங்களுக்குலாம் நம்ம போய் வேலை செய்ய முடியாது. அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நம்ம ரோபோவை கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கொண்டு போய் அந்த ஒர்க் எல்லாம் செய்ய முடியும். ஸோ இப்போ இங்கே இந்த ரோபோலாம் பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பாட் வெல்டிங் ரோபோ. 2 இடத்துலையும் ஸ்பாட் வெல்டிங் கரெக்டாக வெல்டிங் வச்சு இட் அகைன் கோஸ் அண்ட் செக்ஸ் ஃபார் அனதர். இந்த ரோபோக்கெல்லாம் பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோ. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மேனுப்புலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் லிங்க்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 3 லிங்க் ரோபோ. நம்ம நீட்டும் திறன், ஸோ நம்ம எவ்வளோ தூரம் ஒர்க் ஸ்பேஸ் கனெக்ட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரோபோனுடைய சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரே ரோபோ 2 வேலையை செய்யும். ஒரு டூல் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அடுத்த டூல் எடுக்குது. ஸோ இது மல்டி டாஸ்கிங் மாதிரி ஒரே ரோபோ போகுது, ஒரு 2 வேலைகள் செய்யுது. ஸோ இப்போ ஆட்டோமேஷன் நான் சொன்ன தொழில் பயிற்சிக்கு மிக முக்கிய காரணம் 3வது தொழில் பயிற்சிக்கு வந்து நம்மளுடைய ரோபோட்ஸ் தான். இப்போ ஒரு பைப் பெண்டிங் இதே நம்ம ஹியூமன் பண்ணணும் அப்படின்னா இது எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பைப் பண்ணி முடிக்கிறது. அது ப்ரெசிஷன் அக்யூரசியோட ரிப்பிட்டேட்டிவா.
ஸோ இந்த மாதிரி நம்ம உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கும் அக்யூரேட்டா ஒரு வேலையை செய்யறதுக்கும் ரோபோட்ஸ் வந்து ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது. பெயிண்டிங், த கைண்ட் ஆஃப் ஃபினிஷ், இந்த டென்சிட்டி ஆஃப் கோட்டிங். இப்போ நம்ம ஹியூமன் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் டென்சிட்டி மாறும், கிளாரிட்டி மாறும், ஃபினிஷ் மாறும். இது எல்லாமே இந்த ரோபோ மூலமா நம்ம ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரலாம். ஓகே, இது மெட்டீரியல் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், ஆனால் ஒரு ஆள் தேவை நம்மளுக்கு கொண்டு போய் வச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஒர்க் பீஸ் இருக்கு அப்படின்னா அதை கொண்டு லோட் பண்ணி அன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா யூ கேன் புட் அ பிக் அண்ட் பிளேஸ் ரோபோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ரோபோ போட்டுட்டீங்க அப்படின்னா இட் வில் கோ தேர், இட் வில் ஒரு இடத்துல ஒரு காம்போனண்ட்டை வைக்கணும் அப்படின்னா வச்சு அந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த காம்போனண்ட்டை திருப்பி அதை ரிட்ரீவ் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அங்கே நம்ம ரிப்பிட்டேட்டிவான வேலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹியூமன் லேபர், ஹியூமன் எஃபர்ட்டை நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ ஒரு ஹியூமனுக்கு வந்து நல்ல கம்பேனியன் இதனால ஒரு நல்ல ஹியூமனும் ஒரு ரோபோவும் இணைந்து செயலாற்றுதல். இட் இஸ் கால்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம ஃபியூச்சர் என்ன, இட் இஸ் கோயிங் டு பி கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேன் அண்ட் மிஷின். தட் இஸ் வாட் இஸ் அவர் ஃபியூச்சர். ஸோ மேன் அண்ட் மிஷின் கோ எக்ஸிஸ்ட், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த ப்ராடக்ட் வந்து இட் பிகம்ஸ் மோர் எஃபிஷியன்ட். ஸோ இது எல்லாமே இங்கே காட்டுறது எல்லாமே ஒரு நார்மலான ஒரு கார் தொழிற்சாலையிலையோ ஒரு எந்த மெக்கானிக்கல் தொழிற்சாலையில போனீங்கனாலும் இந்த மாதிரி தானியங்கி மிஷின்ஸ் தான் இப்போ டூயிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ எந்த ரோபோ, இப்போ ஒரு வாட்டர் ஜெட் கட்டிங், இப்போ ஒரு பிளேட் அனுப்புறோம், இட் கோஸ் தேர், வாட்டர் ஜெட்ல கட் ஆகுது, கட் ஆகி அது அப்படியே வெளியில வருது, இதுக்கு பேரும் ஒரு ரோபோ தான். அன்லோடிங் அண்ட் லோடிங். ஸோ இது எல்லா விஷயங்களையும் ரோபோ வந்து எடுத்து பண்ணக்கூடிய இதுக்கு பேர்லாம் மெயின் இண்டஸ்ட்ரியல் ரோபோ. இது நீங்க கத்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரைண்டிங், ஒரு விஷயம் பண்றோம், ஸோ இதுக்கும் ரோபோ தான். ஒரு ஸ்பாட் வெல்டிங், ஸ்பாட் ஹோல்ஸ் கிரியேட் பண்றோம், பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்றோம், அசம்பிளி பண்றோம், ஷீட் மெட்டல் பெண்டிங், இங்க ஒரு தகரத்தை எடுத்துட்டு நம்ம பெண்ட் பண்ணி நமக்கு வேணுக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் செய்யறோம். இது எல்லாமே நம்ம ரோபோ வச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம உயர்ந்தாச்சு. ஸோ அதுதான் இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோ. ஸோ இப்போ சர்வீஸ் ரோபோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தான் ஹியூமனாய்டு ரோபோட்ஸ், டாய்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சர்வீஸ் ரோபோல வரும். ஸோ இப்போ இது வந்து டைரக்டா கட் ஆகுறது பார்க்கலாம் நீங்க. இங்க பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி அசம்பிளி. சர்வீஸ் ரோபோ 3 காட்டுங்க. ஸோ இது வந்து சர்வீஸ் ரோபோ, ஹியூமனாய்டு ரோபோ. இதுதான் நீங்க படங்கள்ல பார்க்கக்கூடிய ரோபோட்ஸ். ஸோ இது சர்வீஸ் ரோபோ என்னன்னா மக்களுக்கு சர்வீஸ் சேவை செய்யக்கூடிய, அது வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோ, இது சர்வீஸ் ரோபோ. ஒரு ஹியூமன் மாதிரியே ஆக்ட் பண்ணக்கூடியது. ஸோ போஸ்டன் டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி, தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரோபோ செய்யக்கூடியது. நம்ம ஹியூமன் என்னென்னலாம் வேலை செய்யறோமோ அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும். அடுத்த வீடியோ போடுங்க. ஸோ சர்வீஸ் ரோபோ அப்படிங்கிறது ஹியூமன் மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன மாதிரி ஷேப்ல வேணாலும் இருக்கலாம். மைக்ரோ ரோபோட்ஸ் இருக்கலாம், நானோ ரோபோட்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு சின்ன இன்செக்டும் கூட ரோபோவா இருக்கு. ஸோ வீடியோ 4 ப்ளே பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அனிமல் ரோபோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்க, அனிமல், இது டிஃப்ரெண்ட் டாஸ்க் யூஸ் பண்ணலாம். இது ஒரு அனிமல் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு ரோபோ. ஒரு கதவு சாத்துறது, ஒரு கதவு ஓப்பன் பண்றது, சார் சொன்ன மாதிரி பாம்ப் ஸ்குவாட், இந்த மாதிரி ரோபோவை அனுப்பலாம். இல்லை போய் பார்த்து செக் பண்ணிட்டு வா. ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்னு எடுத்துக்கிறீங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குலாம் நம்ம ரேடியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், நம்ம உள்ள போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி சர்வீஸ் ரோபோட்ஸை நம்ம அனுப்புவோம். உள்ள டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா, உள்ள ஏதாவது ரேடியேஷன்ஸ் இருக்கா செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உச்சத்தை தொட்டுட்டோம். இப்போ ரோபோட்டிக்ஸுங்கிறது எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த மாதிரி ஃபீல்டுனாலும் எந்த அப்ளிகேஷன்னாலும் வி ஹேவ் அ ரோபோட் டு டூ இட். நம்ம வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் கிளீனிங் பண்ணுறதுக்கு வி ஹேவ் ஃப்ளோர் கிளீனிங் ரோபோட்ஸ். ஒரு இடத்துல சொன்னீங்க அப்படின்னா அது போய் கிளீன் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து அதே அமைதியாக போய் உட்காந்துக்கும், ரைட்? ஸோ எல்லாம் அதுக்கு பேரும் ரோபோ தான். ஸோ அந்த ரோபோ ஒரு செமி சர்க்கிள் இல்லை சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், ஆனால் அதோட வேலையை அது தானியங்க செய்கிறதுனால அதுக்கு பெயர் ரோபோ. ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து மாணவர்களுக்கு இருக்கணும். ஸோ மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4-5 பேசிக் இன்ஜினியரிங் டிசிப்ளினுடைய சங்கமம். எல்லாத்துடைய பேசிக்ஸும் நீங்கள் கற்றுக்கிட்டாதான் இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி இன்ஜினியரிங் வேர்ல்டில் வி கேன் சர்வைவ். நீங்கள் மெக்கானிக்கலே படித்தாலும் எந்த காலேஜில் போனாலும் நீங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுடைய நிறைய வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆஸ் அ மெக்கட்ரானிக்ஸ் ஃபேக்கல்டி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே. மிகச்சிறப்பு. நல்ல விரிவான பதில். நீங்க ரொம்ப சிறப்பா சொல்லிங்க. மெக்கட்ரானிக்ஸ் என்பது மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு படைப்பை உருவாக்குவது. ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துறீங்க, அது ஒரு டிசைன் லாங்குவேஜ் என்கிற வடிவமைப்பு மொழியாக பல துறைகளில்
தனது விரல்களை விரவி இருக்கிற ஒரு துறையாக எந்திரனியல், அது வந்து ஒரு மனித உருவத்தில் ஹியூமனாய்டு என்கிற ஒரு எந்திரனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, ஒரு மறுபடியும் செய்கிற ஒரு ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்கை செய்கிற ஒரு கருவியாகவும் ஒரு பொருளாகவும் ஒரு விரலாகவும் அல்லது ஒரு கையாக கூட இருக்கலாம் என்று நீங்க கை என்று சொன்னவுடன் அந்த சர்ஜரி அது ஒரு வீடியோவும் ப்ளே பண்ணிடலாம். சர்ஜரி வீடியோ 5 வீடியோ 5 இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்குவாங்க, அவங்க ஒரு லென்ஸ் மூலமாக ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த ஜாய்ஸ்டிக்ஸை வச்சுட்டு அந்த ஆர்ம்ஸை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் எங்கிருந்து வேணாலும் ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் வந்து ஒரு இடத்துல தான் உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இல்லை ஹாஸ்பிட்டல். இப்போ பாருங்க, அவர் 2 ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சிருக்காரா கையில், அந்த 2 ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சுட்டு அந்த வீடியோ மானிட்டர் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ கண்ட்ரோல் பண்ணும்போது எந்த விதமான இன்ட்ரிகேட் சர்ஜரியும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ டாக்டர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஃபாரின்லேருந்து ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா அவர் அங்கே உட்கார்ந்தே இந்த ஆர்ம்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ அதுவும் ஐஓடி தொழில்நுட்பம் அடுத்த இண்டஸ்ட்ரியல் 5.0ல இட் இஸ் கம்மிங். இது எல்லாமே வந்து இந்த ரோபோட்டிக்ஸ், இந்த மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். மிகச்சிறப்பு. ஆக ஒரு ரோபோ எந்திர மனிதர்கள் என்பது மனிதர்களுக்கு மாற்றாக இல்லை, மனிதர்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கவும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்களுடைய நல்வாழ்க்கைக்கும் இப்படிப்பட்ட எந்திர தொழில்நுட்பங்கள் பயன்படுகின்றன. அதுல நீங்க சொன்னீங்க இணைந்து மனிதர்களோடு இணைந்து இயங்கக்கூடிய கொலாபரேட்டிவ் ரோபோட் என்று சொல்லப்படக்கூடிய கோபோட் கூட இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. இப்போ வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இந்த நீங்க சொன்ன விஷயங்களும் நீங்க காட்சியா காட்டினதெல்லாம். இப்ப பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கு பெரிய கேள்வி என்னன்னா, இப்போ நானும் இந்த துறையில நுழையணும்னா நான் என்ன படிக்கணும்? நான் +2 படிச்சிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் துறையில இல்ல ரோபோட்டிக்ஸ் துறையில நுழையணும்னா நான் எந்த படிப்பு படிக்கணும்? எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எனக்கு முன்னாடி இருக்கு? ஸோ இதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்லைட்ஸ் கொடு. ஸோ இப்போ மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது பிடெக்லேயும் கொடுக்குறாங்க, எம்டெக்லேயும் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ் ஐஐடிஸில் மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது பிடெக் கோர்ஸில் இல்லைனாலும் அவங்களோட கரிக்குலத்தில் மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிங்கனாலும் இல்லை எலக்ட்ரிக்கலோ இல்லை கம்ப்யூட்டர் எது படித்தாலும் கரிக்குலத்தில் மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கும். அது போக இப்போ ரீசெண்டாக புது ஐஐடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஐஐடிஸ்ல எல்லாம் தே ஹவ் ஸ்டார்டட் ஆஃபரிங் பிடெக். IIIT டிஎம்லையும் பிடெக் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ டீம்டு யூனிவர்சிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் பிடெக் இன் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க, தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்க அப்படின்னா சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் அரௌண்ட் ஒரு 40 to 44 காலேஜஸ் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன் பிடெக் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம ஆஃபர் பண்ணும்போது அதுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸும் நம்ம நிறைய தேவைப்படும். ஸோ அதையும் வந்து நம்ம ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தேவ் ஸ்பெஷலைஸ்டு சென்டர் மாதிரியே ஒன்று வச்சுருப்பாங்க. கோர்ஸ் ஆஃபர் பண்ணல அப்படின்னாலும் சென்டர் ஃபார் இன்டர்டிசிப்ளினரி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லேப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லும் அதே மாதிரி நிறைய சென்டர் ஃபார் இன்டர்டிசிப்ளினரிஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த ஏஆர்/விஆர் டெக்னாலஜி அதுவும் இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ், அந்த விதமான லேபரேட்டரிஸும் வந்துருச்சு. ஸோ மெயினாக வந்து ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ்ட் இது ரெண்டும் என்ஐடிஸ்க்கும் ஐஐடிஸ்க்கும். டீம்டு யூனிவர்சிட்டிஸும் பார்த்துட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு தனித்தனி என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் நம்ம கிளியர் பண்ணோம்னா பிடெக்கு போகலாம். ஸோ பிடெக்லேயே நீங்கள் உள்ளே போயிட்டு மைனர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா விதமான யூனிவர்சிட்டிஸும் மைனர் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கனாலும் நீங்கள் மெக்கட்ரானிக்ஸில் ஸ்பெஷலைஸ் ஆகலாம். ஸோ ஒரு 4-5 கோர்சஸ் வந்து மெக்கட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக எடுத்தீங்க அப்படின்னா பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைனர் இன் மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வாங்கலாம். ஸோ பிடெக் இன் மெக்கானிக்கல், மைனர் இன் மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற டிகிரி வாங்கலாம். ஸோ ஃபீ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐஐடிஸில் இட் கம்ஸ் அப் டு 1.5 to 2 lakhs. ஸோ நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000லேருந்து டீம்டு யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் போகுது பெர் ஆனம். ஸோ நம்ம யூனிவர்சிட்டியோட ரேட்டிங்கை பொறுத்து யூ ஹேவ் ஃபீஸ் ஆல்சோ வேரிஸ். ஸோ இதுதான் பிடெக்குக்கான ஒரு நம்ம ஸ்கோப் இருக்கு. என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லா விதமான ஐஐடிஸ் என்ஐடிஸ்லையும் மெக்கட்ரானிக்ஸுக்கான லெபார்டரிஸ் எல்லாமே இருக்குது. சென்டர் ஃபார் இன்டர்டிசிப்ளினரிங்கிற ஒரு ரிசர்ச் எல்லா என்ஐடிஸ் ஐஐடிஸ் தேவ் ஸ்டார்டட்
இன்வெஸ்டிங் அ லாட் ஆஃப் மணி. IIIT-DM எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபார் டிசைன், அதனுடைய பேரே பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ அந்த மெக்கட்ரானிக்ஸுங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா IIIT-DMஸ்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிசர்ச் ஆக்டிவிட்டி ரொம்ப ரிகரஸாக எல்லா இதுலையும் பண்ணுறாங்க. ஸோ இது தவிர சரி நான் பிடெக் மெக்கானிக்கல் படிச்சிட்டேன் சார், நான் பிடெக் எலக்ட்ரிக்கல் படித்து முடிச்சிட்டேன், நான் இப்போ என்ன மெக்கட்ரானிக்ஸில் நான் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மெயினாக பிஜி. ஸோ இப்போ இங்கே இந்த ஐஐடிஸும் என்ஐடிஸும் பார்த்தீங்கன்னா தே ஆஃபர் பிஜி ப்ரோக்ராம். ஆல்மோஸ்ட் ஆல் என்ஐடிஸ் அண்ட் ஐஐடிஸ் IIIT-DMs IISCR they offer PG program in mechatronics. ஸோ இதுக்கு மெயினான தகுதி என்ன அப்படின்னா உங்கள் கேட் எக்ஸாம். ஸோ கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டுமே ஒரே ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் பிடெக் போகிறக்கு ஜேஇ மெயின்ஸ் எழுதுவீங்க. மெயின்ஸ் வந்து உங்களுக்கு என்ஐடிக்கு, அட்வான்ஸ்ட் வந்து ஐஐடிக்கு. ஆனால் இங்கே கேட் ஸ்கோர் மட்டுமே, எந்த விதமான மெயின்ஸ் அட்வான்ஸ்னு 2 விதமான எக்ஸாம்லாம் கிடையாது. ஒரே எக்ஸாம். கேட் கிளியர் பண்ணுறீங்க, கேட்டில் வரக்கூடிய ரேங்க் எவ்வளோன்னு பார்க்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐஐடியோ என்ஐடியோ போகலாம். அது போக ஐஐடிஸ் என்ஐடிஸில் போனீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்டாகவும் போய் எம்டெக் பண்ணலாம். ஸோ எம்டெக் இன் மெக்கட்ரானிக்ஸ் எல்லா ஐஐடி என்ஐடிஸ்லையும் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இட் வேரிஸ் ஃப்ரம் 1 to 3 lakhs வரைக்கும் வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் இது ரெண்டுமே பண்ணல சார், எனக்கு எம்டெக் பண்ண பிடிக்கல, நான் பிடெக் முடிச்சுட்டேன், எனக்கு அதே கஷ்டம், பிடெக் படித்து முடிச்சிட்டேன், ஆனால் ஐ வாண்ட் ஜாப் இன் மெக்கட்ரானிக்ஸ் இல்லை ரோபோட்டிக்ஸில் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இப்போ நிறையா வந்துருச்சு. பிஜி டிப்ளமோ கோர்சஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. மெயினாக நம்ம கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் டூல் ரிசர்ச், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச், சிடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட்டு. ஸோ அங்கே ஸோ இந்த இடங்களில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஆஃபரிங் சர்டிஃபிகேட் ஆர் பிஜி டிப்ளமோ, ரைட்? ஸோ இப்போ ஐஐடியில் எப்படி பிஜி டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறோன்னா என்பிடெல் மூலமாக. ஸோ இப்போ நீங்கள் என்பிடெல் மூலமாக ஒரு 2-3 கோர்ஸஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஐஐடியினுடைய சர்டிஃபிகேட் வாங்கலாம். நீங்கள் ஐஐடிக்குள்ளே தான், நான் ஐஐடியில் படிக்கலையே சார், என்னால் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்பிடெல்ல நீங்கள் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஐஐடியினுடைய சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இதோட நீங்கள் எம்ஐடி சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எம்ஐடி கோர்ஸ் ஃபேர்னு ஒன்று இருக்குது, OCWன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் போய் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இல்லை அதெல்லாம் வேணாம் சார், நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னா கோர்ஸரா. ஸோ கோர்ஸரா போனீங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிலையும் ஆன்லைன் லேர்னிங் நிறையா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிலையும் ஆன்லைன் லேர்னிங் ஹஸ் கம் இன்டு பிக்சர். ஸோ தேர் ஆல்சோ ஆஃபரிங் 6 month கோர்ஸ். ஸோ நீங்கள் பிஜி டிப்ளமோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது மூலமாகவும் உங்கள் ஸ்கில்ஸ் கிட்ட நீங்கள் ரீஸ்கில் பண்ணிக்கலாம், இல்லை அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெயினான அவென்யூஸ். நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் எந்தெந்த இடத்துலலாம் போய் மெக்கட்ரானிக்ஸ் இல்லை ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அவென்யூஸ். மிகச்சிறப்பு. மிக மிக விரிவான ஒரு தெளிவான பதிலை முன்வைத்திருக்கிறீர்கள். இப்போ எப்படின்னா மாணவர்களுக்கு முன்பாக பல வழிகள் இருக்குது. ஒன்று, டைரக்டா இப்போ வந்து நிறைய நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல ஐஐடியில் என்ஐடியிலலாம் டைரக்டாவே பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் இல்லை இந்த ரொபாட்டிக்ஸ் ப்ரோக்ராம் யூஜி லெவல்லே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி பிலாய் நீங்க சொல்லுங்க, சத்தீஸ்கர்ல இருக்கிற ஐஐடி பிலாய், என்ஐடி பாகல்பூர்ல ஒரு பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு. இப்படி நேரடியாக பிடெக் படிப்பை மெக்கட்ரானிக்ஸ் அல்லது ரொபாட்டிக்ஸ் துறையில் படிப்பது ஒரு வகை. இரண்டாவது, கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்ல ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற ஒரு அடிப்படை படிப்புகளை படிக்கும் போதே மெக்காட்ரானிக்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ் வந்து ஒரு மைனர் சப்ஜெக்டாக, ஒரு சிறப்பு பாடமாக அவர்கள் எடுத்து அவர்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் அவர்கள் அந்த ரொபாட்டிக்ஸ் மெக்காட்ரானிக்ஸ்ல வைத்துக் கொண்டார்கள் என்றால் எதிர்காலத்தில் அவர்கள் மெக்காட்ரானிக்ஸ் துறையில் சாதிக்க முடியும், ரொபாட்டிக்ஸ் துறையில் சாதிக்க முடியும். மூன்றாவது ஒரு வழி சொன்னீங்க, இந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் அவங்களோட எம்டெக்கா இருக்கலாம், இல்லை எம்எஸ்ஆ இருக்கலாம், இதை வந்து மெக்காட்ரானிக்ஸ்லயோ இல்லை ரொபாட்டிக்ஸ்லயோ அவங்க வந்து சிறப்பு பாடமாக எடுத்து படித்தால் அவர்கள் மெக்காட்ரானிக்ஸ் அல்லது ரொபாட்டிக்ஸ் துறையில் கால் பதிக்க முடியும். இது தவிர நிறைய நீங்க வந்து பார்ட் டைம் சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் என்ற சான்றிதழ் படிப்புகள் இருக்கின்றன. மிக நேர்த்தியான தரமான நிறுவனங்களும் இந்தியாவிலும் உலக அளவிலும் வழங்கி வருகின்றன. அதற்கான நுழைவுத் தேர்வு விவரங்களையும் நீங்கள் மிக தெளிவாக சுருக்கமாக கூறினீர்கள். மிக்க நன்றி. இப்போ வந்து அடுத்தது, நான் படிச்சு முடிச்சிட்டேன்,
பிடெக் டைரக்டா மெக்கட்ரானிக்ஸ் இல்ல ரொபாட்டிக்ஸ் படிச்சேன், இல்ல கோர் சப்ஜெக்ட் படிச்சுட்டு ஸ்பெஷலைசேஷன் மைனரா படிச்சேன், இல்ல பிஜி படிச்சேன். நான் படிச்சு முடிச்சுட்டேன் இந்த துறையில. எனக்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன, எந்தெந்த துறையில நான் வேலை தேட முடியும்ன்ற கேள்வி பார்வையாளர்கள் மனசுல இருக்கு. அது ஒரு பொறியியல் பேராசிரியராக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? துறை என்பது பார்த்தீங்கன்னா பல துறைகள், நான் முதலே சொன்ன மாதிரி ஆட்டோமோட்டிவ், ஏரோஸ்பேஸ், மெடிக்கல், டிஃபென்ஸ், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், மேனுஃபேக்சரிங், மெட்டீரியல் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ், என்ன துறை யூ நேம் இட், பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சர், எல்லா துறைகளிலும் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கான வாண்டட் அதிகமாக இருக்கு. என்னென்ன ரோல்ஸில் போய் ஒர்க் பண்ண போகிறாங்க அது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா துறையிலையும் ஜாப் ஓப்பனிங்ஸ் என்னென்ன மாதிரி ரோல்ஸ் இருக்குது, அவங்களுக்கான ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் இன்ஜினியர், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர், எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர், டேட்டா லாகிங் இன்ஜினியர். ஸோ இப்போ மெக்கானிக்கல் படிப்பு இல்லை எலக்ட்ரிக்கல்னு படிச்சிங்க அப்படின்னா யூ ஹேவ் ஒன்லி ஒன் ரோல், கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால யூ ஹேவ் ஸ்பெஷலைஸ்டு ஜாப் ரோல்ஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், ஒரு சென்சார் இன்ஜினியர், ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ஒரு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ் எல்லா விதமான இண்டஸ்ட்ரியிலையும் வந்துருச்சு. இப்போ குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர் முதல்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ குவாலிட்டி அஷூரன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ஒரு மிஷின் ஒரு கேமரா வச்சு ஒரு செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுது. முதல்ல வந்து ஒரு நார்மல் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத பர்சன் கூட ஓகே, ஒரு ஹோல்ஸ் இருக்கா இல்லையா பார்க்கறதுக்கு ஒரு ஆள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ அப்படி கிடையாது. நம்ம குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வருது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது அதையும் ஆட்டோமேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கேயும் ஒரு இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. ஸோ ஒரு மெஷின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ரோபோட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ரோல்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஜாப் ரோல்ஸ். இப்போ கான்டெம்பரரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரோல்ஸுக்கும் இப்போ நம்பர் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் இன் ஆல் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். எல்லா விதமான இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் அதே மாதிரி தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 200 ரோபோட்டிக் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல். ரெஜிஸ்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்குன்னு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஐடியாவோட போனீங்கன்னா போதும், அவங்களே உங்களுக்கான இடமும் கொடுத்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸும் கொடுத்து மணியும் ஃபண்ட் பண்ணி உங்களுக்கான இனிஷியல் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து எல்லா இனிஷியல் ஃபண்டிங் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. யூ கோ வித் ஐடியா. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஐடியா என்ன மாதிரி ஐடியா எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்டிசிப்ளினரி ஐடியாஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நார்மல் ஒரு ட்ரெடிஷ்னல் ஐடியாஸ் ஏதாவது கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தே ஆர் நாட் ரெடி டு ஃபண்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய ரெவென்யூஸ் இருக்குது கவர்மெண்ட்டில். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க். அது போக எம்எஸ்எம்இ மூலமாகவும் நீங்கள் ஐடியா சப்மிட் பண்ணி ஃபண்டிங் வாங்கலாம். ஸோ நிறைய ஏஜென்சிஸ் வந்துருச்சு நம்ம ஃபண்டிங் வாங்குறது. கவர்மெண்ட்டில் எவ்ரி 2 months ஒன்ஸ், இப்போ நாங்களே எவ்ரி 2 months ஒன்ஸ் வி ரைட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் ஃபண்டிங். இன்டர்டிசிப்ளினரி ஐடியாஸ் தான் பீப்புள் ஆர் அக்செப்டிங். ஸோ ஜாப் ரோல்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாப் ரோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கில் பண்ணிக்கணும். அது ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஸோ இப்போ ஒரு சிலருக்கு நினைக்கலாமே, ஸோ இப்போ நம்ம மெக்கானிக்கல், இப்போ எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, இது ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாதிரி ஆயிருமே, மாஸ்டர் ஆஃப் நன் மாதிரி ஆயிருமே. அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்தினுடைய பேசிக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே, என்ன கேட்டால் ஃபிசிக்ஸ் நல்லா தெரிஞ்சாலே அவர் இன்ஜினியர் தான். ஸோ நீங்கள் பேசிக்ஸ் நல்லா எல்லாத்தினுடைய பேசிக்ஸும் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளைடு சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடும். இப்போ தெர்மல் அப்படின்னா தெர்மலுடைய பேசிக்ஸ் எல்லாம் கவர் ஆயிரும். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டில் மெக்கானிக்கல் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் கவர் ஆயிரும், எலக்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தகுந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் மாறும். கான்செப்ட் அதே தான், அப்ளிகேஷன் மட்டும் ஒவ்வொரு துறைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாப் ரோல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் லிங்க்டின்ல போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் அங்கே கொண்டு போய் இப்போ எக்ஸிபிட் பண்ணிங்கனாலே போதும், யூ வில் கெட் லாட் ஆஃப் கால்ஸ். ஸோ ஜாப் ரோல்ஸ் வந்து லிங்க்டின்ல நீங்கள் போய் உங்கள் ப்ரொஃபைல் இருக்குது. நிறைய பேருக்கு லிங்க்டின் தெரிஞ்சிருக்காது, பட் யூ கேன் கோ அண்ட் யூஸ் லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே பார்க்கலாம் மெக்கட்ரானிக்ஸ்க்கும் ரோபோட்டிக்ஸ்க்கும் எவ்வளோ வாண்டட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக மாறணும், ஆண்டர்பிரனராக ஆகணும் அப்படின்னா இந்த மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் தான் மஸ்ட் as an apt ஏரியா டு எக்ஸ்ப்ளோர். மிகச்சிறப்பு. மிக
இந்த துறையில் மெக்காட்ரானிக்ஸ் ரொபாட்டிக்ஸ் துறையில் பட்டம் பெற்றவர்களுக்கான வாய்ப்புகள் பல தொழில் துறைகளில் இருக்கின்றன என்ற தகவலை நீங்க சொன்னீங்க. பிறகு ஸ்டார்ட் அப் என்கிற தொழில் நிறுவனங்களை துவங்கலாம். அதுலயும் டீப் டெக் ஸ்டார்ட் அப் தான் இப்போ பஸ்வேர்டு. இப்போ ஆழ தொழில்நுட்பங்களுக்கான தொழில் நிறுவனங்கள் என்ற அந்த துறையில் அந்த புதிய நிறுவனங்களை நமது இளைஞர்களும் யுவதிகளும் துவங்கலாம் என்று நம்பிக்கை தரும் பல செய்திகளை காணொலி காட்சிகளோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நாம் அமர்வு 1 இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது அமர்வு 2 நாம் துவங்குகிறோம். கடைசியில் நம் கேள்வி பதில் பகுதியில் தொடர்ந்து நாம் இணைந்து கேள்வி பதில்களை பார்ப்போம். அடுத்த நிகழ்வில் 2ஆம் அமர்வில் நம்மோடு இணைகிறார் திரு ஜே விஸ்வேஸ்வரன். இவர் பெங்களூருவில் உள்ள ARK இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனத்தில் கல்வி திட்டங்களுக்கான தேசிய மேலாளராக பணியாற்றி வருகிறார். மின்னணு மற்றும் தொடர்பு பொறியியலில் பட்டம் பெற்ற இவர் சில கல்வி நிறுவனங்களின் பாடத்திட்ட குழுவிலும் உறுப்பினராக பங்காற்றி வருகிறார். வணக்கம் திரு விஸ்வேஸ்வரன். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் நிகழ்வில் இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நிறுவனம் VR AR தொழில்நுட்பங்களில் பல தேசிய அளவிலான திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றவர்கள். இப்போ VR AR MR இதையெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய ER இதை பற்றி ஒரு பொது பார்வையாளருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஃபைன் சார், என்னோட ஸ்லைட்ஸ் அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ். ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சார், நான் வந்து இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுது, ஏன் இந்த டெக்னாலஜி, இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு குயிக்கா பிரீஃப் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியும். சரி, இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு எந்த அளவுக்கு ரெலவென்ட் அப்படின்னு தே கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் 1, 2, 3, 4 ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். இண்டஸ்ட்ரி 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஜரா மெக்கானிக்கல் மேனுவல் தான் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நடந்துகிட்டு இருக்கும். இண்டஸ்ட்ரி 2 அப்படிங்கிறது 1870ல எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இண்டஸ்ட்ரி 3.0 1950 60s டைம் ஃப்ரேம்ல எலக்ட்ரானிக்ஸ், கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ், ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்ஸ், ஆட்டோமேஷன் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 90s 2000 உங்களுக்கே தெரியும், இன்டர்நெட்லாம் வர ஆரம்பிச்சது, ஃபோன்ஸ். இன்னைக்கு வந்து 2012லேருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மேஜரா சொல்றது சைபர் பிசிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். எதா இருந்தாலும் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிடணும். எந்த ஒரு பிசிக்கல் சிஸ்டமானாலும் நம்ம எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த ஸ்லைடை பார்க்கும்போது என்ன ஆடியன்ஸுக்கு நான் புரிய வைக்க விரும்புறேன்னா, இந்த ரெவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் சோ மெனி இயர்ஸா நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேப் இண்டஸ்ட்ரி 1லேருந்து 2 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம், 2லேருந்து 3 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம். ஆனா இண்டஸ்ட்ரி 3லேருந்து 4 வந்து 100 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துலயே நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி 1, 2, 3 மூணுமே ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை வச்சு நம்ம டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இண்டஸ்ட்ரி 4ங்கிறது ஒரு டெக்னாலஜி கிடையாது. இன்னைக்கு நம்ம காலேஜஸ்லயே பார்த்திருப்போம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ட்ரெடிஷனலா இருந்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், ஐஓடி, ஐஐஓடி, இந்த மாதிரி நிறைய நம்ம கோர்சஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எல்லாம் கலந்த கலவை தான் இண்டஸ்ட்ரி 4.0. இண்டஸ்ட்ரி 4.0ன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இண்டஸ்ட்ரி 5.0ன்னு ஒண்ணு வந்துடும். அது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 50 வருஷம் ஆகாது, இன்னொரு 20 வருஷம் 10 வருஷம் அந்த ரேஞ்சிலே வந்துடும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 2030ல இண்டஸ்ட்ரி 5.0 வந்துடும் அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடா நம்ம சொல்லணும், இண்டஸ்ட்ரி 5.0 அப்படிங்கறத எப்படி நம்ம ஆடியன்ஸா அதை பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் கண்டிப்பா அட்வான்ஸ் ஆகும். இன்க்ளூடிங் நம்ம ப்ரொஃபசர் முரளி சொன்ன மாதிரி ரோபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸும் வளர்ச்சி அடையும். அதோட சேர்ந்து ஒரு கோர் டெக்னாலஜி வந்து டாமினேட் பண்ணும். அதை எப்படி சிம்பிளிஃபைடா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாத்தையும் போன் இருக்கு. இங்க நம்ம உட்காந்துக்கிட்டு உலகத்துல இருக்க யார்கிட்ட வேணாலும் போன் எடுத்து நம்ம பேசலாம். பேசுறது மட்டும் இல்ல, பேசிக்கிட்டே நம்ம அவங்கள பார்க்கவும் பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரி 5.0 எப்படி வரும் அப்படின்னா, இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு லீவு, சாயங்காலம் 5 மணிக்கு நான் வந்து வெள்ளூர்ல இருந்து தாஜ்மஹாலுக்கு வந்துடுறேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து துபாயில இருக்காரு, அவரும் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை லீவு சார், நீங்களும் வந்து துபாயில இருந்து நேரா தாஜ்மஹாலுக்கு வந்துருங்க. நம்ம 2 பேரும் 1 மணி நேரம் ஒரு சாட் பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன், வெள்ளூருக்கு வந்துடுறேன், நீங்க வந்து தாஜ்மஹாலுக்கு போயிடுங்க அப்படின்னு
ஒரு கற்பனைய நிஜமாக்குற உலகம் தான் இண்டஸ்ட்ரி 5.0. அதுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா மெட்டாவர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்ஸ்அப்ப கூட ஆரம்பிக்கும் போதே பார்த்திருப்பீங்க, மெட்டா அப்படின்னு வரும். அது என்ன சொல்லுதுன்னா ரீகிரியேஷன் ஆஃப் ஒன் மோர் யூனிவர்ஸ். இந்த உலகத்துல எப்படி நம்மளால எதெல்லாம் சாதிக்க முடியுதோ, நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அதை எப்படி நம்ம மூளை நம்புதோ, அதே மாதிரி இன்னொரு உலகத்தை இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மூலியமா கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ஆர்டினரி கண்ணால பார்க்க முடியாது. அதுக்குன்னு சில ஸ்பெஷல் டிவைஸ்லாம் வேணும். ஏன்னா இப்ப நான் வந்து வெள்ளூர்ல இருந்து தாஜ்மஹாலுக்கு வெர்ச்சுவலா வரேன். துபாயில இருந்து என் ஃப்ரெண்டு வந்து அவர் இடத்துல இருந்து வெர்ச்சுவலா தாஜ்மஹாலுக்கு வராரு. ஆனா 2 பேரும் தாஜ்மஹாலை ரியலிஸ்டிக்கா பாக்குறாரு. அப்படின்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ரீகிரியேஷன் நடக்குது அப்படின்னு பாருங்க. அது அந்த உலகத்துல வந்து இப்ப நம்ம பேசக்கூடிய டேட்டா செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, கிளவுடு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தி வரணும். அதனால இண்டஸ்ட்ரி 4க்கும் 5க்கும் பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 4ல இருக்கிறது எல்லாம் அட்வான்ஸ் ஆகும். ஆனா எதை சுத்தி நடக்கும்னா மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு காயினை சுத்தி நடக்கும். இந்த மெட்டாவர்ஸ பில்ட் பண்ணணும் நம்ம. இன்னைக்கு இல்ல, அதை பில்ட் பண்ணணும். அந்த பில்ட் பண்றதுக்கான பில்டிங் பிளாக்ஸ் தான் இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, மிக்சடு ரியாலிட்டி. இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நீங்க சொன்ன மாதிரி இம்மர்சிவ் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இல்லைன்னா எக்ஸ்ஆர்னு சொல்லிடுறாங்க, எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டின்னு கூட சொல்றாங்க. எக்ஸ்ங்கிறதுக்கு வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், அது ஏஆரா இல்ல விஆரா எம்ஆரா அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அல்டிமேட்டா என்னன்னா 2030ல இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி டாமினேட் பண்ணும்போது நம்மள்ட்ட அந்த டிவைஸ் இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஸ்லைட்ல கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல பாருங்களேன். இந்த ஸ்லைட்ல இந்த கார்னர்ல தலையில ஒருத்தர் வந்து ஒரு டிவைஸை தலையில மாட்டிட்டு இருக்காரு. அந்த டிவைஸை தலையில மாட்டணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரியல் வேர்ல்டுல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுவோம். இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குதிரை தலையில போட்ட உடனே நம்ம இங்க நடக்கிறது தெரியாது. வெர்ச்சுவலா நம்ம இன்னொரு ஸ்பேஸுக்கு போயிடுவோம். அப்ப இன்னொரு ஸ்பேஸுக்கு போறோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸுக்கு போறதுக்கு தேவையான கண்டென்ட் அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணி அந்த டிவைஸ்க்குள்ள போடணும். எப்படி இப்போ உங்க மொபைல் போனை வச்சுட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாமோ அதே மாதிரி இந்த டிவைஸ் வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த கண்டென்ட்டை யாரு டெவலப் பண்ணுவா? அந்த கண்டென்ட்டை டெவலப் பண்ணி அதுக்குள்ள போட்டாதான் நம்மள ரியல் வேர்ல்ட்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வெர்ச்சுவல் வேர்ல்டுக்கு ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு போகும். ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நம்ம பாக்குற கண்டென்ட் வந்து ரியலிஸ்டிக்கா இல்ல அப்படின்னா நம்ம மூளை ஒரு 10 செகண்ட்ல வந்து நம்பாது. நீங்க 3D மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. 3D மூவி பார்க்கும்போது நம்மளால இம்மர்சிவ் ஆக முடியாது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருப்போம், பக்கத்துல இருக்கிறவன் பாப்கார்ன் கொடுன்னு சொல்லுவான். அந்த ஒரு இம்மர்சிவ்னஸ் கிடைக்கவே கிடைக்காது. அந்த இம்மர்சிவ்னஸை கொடுத்து நம்மளை வந்து இந்த உலகத்துல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி இன்னொரு உலகத்துக்கு எடுத்துட்டு போறக்கூடிய திறமை இந்த டிவைஸுக்கு இருக்கு. அதுக்கு தேவையான கண்டென்ட் அதுல போட்டுட்டோம் அப்படின்னா we can able to achieve everything. இது ஒன்றும் புது டெக்னாலஜி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க எல்லாம் ஃபீனிக்ஸ் மால் சென்னையில போயிருந்தாங்கனாலே ஒரு ஃப்ளோர்ல போட்டிருப்பாங்க. ஏன்னா பசங்க வந்து இந்த 2D கேம்லாம் விளையாடி போர் அடிச்சிருச்சு. இப்ப எல்லாருமே இந்த 3D கேம் விளையாடணும், ரியலிஸ்டிக்கா தெரியணும் அப்படின்றாங்க. இந்த டிவைஸுக்கு பேர் வந்து ஹெட் மவுண்டிங் டிவைஸ்னு சொல்லுவாங்க. இது கேமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணுது. ஒரு சின்ன என்னுடைய ஃபேமிலியில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து ரோட கிராஸ் பண்ணும்போது மெட்டன் ஆக்சிடென்ட். உங்களுக்கே தெரியும், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கை காலில் அடிபட்டுருச்சுன்னா திரும்ப அதை ரெக்கவர் ஆகிறதுக்கு டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்க பிசியோதெரப்பி மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி எனக்கு கையில் அடிபட்டு இருக்கு, அடிப்பட்ட என்ன வந்து நீங்க 20 தடவை 30 தடவை இப்படி சுத்தணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி ஜாப். பெயின்ஃபுல்லா இருக்கும். 2 தடவை 3 தடவை பண்றதுக்கு மேல பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிவைஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிவைஸை தலையில போட்ட உடனே பேஷண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல இருந்து நான் டிஸ்கனெக்ட் ஆயிடுவேன். டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இப்ப நான் வந்து ரொம்ப ரிலீஜியஸ் பர்சன் வச்சுங்க, நான் இந்த டிவைஸை போட்டோன்னா என்ன ஆகும், ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் எனக்கு பிடிச்ச அப்ளிகேஷனா இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் டிவைஸை போட்ட உடனே வெங்கடாஜலபதி திருப்பதியில இருக்க, வெங்கடாஜலபதி சுவாமிக்கு நேரா நிக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு பிளேட் இருக்கு. அந்த பிளேட்ல வந்து நிறைய பூவெல்லாம் இருக்கு. பூவை எடுத்து நானே வந்து பூஜை பண்றேன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன பண்ண, பூவை எடுக்கிறேன் போடுறேன், பூவை எடுக்கிறேன் போடுறேன், பூவை எடுக்கிறேன் போடுறேன். இப்ப பேஷண்ட் இதே எக்ஸசைஸ் தான் டாக்டர் வந்து இப்படி பண்ண சொன்னாரு. ஒரு 10 தடவை 20 தடவை பண்ணுங்க, உங்களுக்கு ரெக்கவரி ஆகும் அப்படின்னாரு. அதை பண்ணும்போது இந்த ரியல் வேர்ல்டுல பாத்துட்டு பண்ணும்போது என்னால இன்ட்ரெஸ்டா 2 தடவை 3 தடவைக்கு மேல பண்ண முடியல. ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன். எப்ப என்ன இந்த டிவைஸ் மூலியமா இந்த வேர்ல்டுல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி இன்னொரு வேர்ல்டுக்கு அழிச்சிட்டு போயிட்டு அந்த வேர்ல்டு எனக்கு பிடிக்கிற மாதிரி இருந்து அந்த இன்டராக்ஷன்ஸ் என்ன பண்ண வைக்கும் போது அதே எக்ஸசைஸ் நான் பண்றேன், பட் ஐ எம் என்ஜாயிங் அண்ட் டூயிங் இட்.
ஸோ இந்த மாதிரி இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற டெக்னாலஜி மூலியமா கேம்ல இருந்து ஆரம்பிச்சு, என்டர்டைன்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, அப்ளிகேஷன்ஸ் லைக் ஹெல்த் கேர். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டை பார்த்தா பயமா இருக்கும். இப்ப எனக்கு வந்து மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், வேலை வந்து விண்ட் டர்பைன்ல தான் வேலை பார்க்கணும், அங்க இருக்கிற மெக்கானிக்கல் பார்ட்ஸையோ இல்ல எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ்லயோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு ஹைட்ல பயம் இருக்கு அப்படின்னா என்ன எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? எப்படி எனக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்க? டெய்லி ஒரு 2 தடவை 3 தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க சார், ஒரு 1 மாசம் 2 மாசத்துல உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகி நீங்க பண்ணிடுவீங்க. அது வந்து ட்ரெடிஷனல் வே, அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனா இந்த டெக்னாலஜி மூலியமா நான் அந்த பிராக்டிஸையோ அந்த ட்ரைனிங்கையோ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒண்ணு டைம் சேவ் ஆகும், என்னோட ரிஸ்க் ஃபேக்டர் குறையும். ரொம்ப முக்கியமா என்னன்னா, எனக்கு வந்து அந்த அந்த ஒரு ஃபோபியான்னு சொல்லுவோம், அந்த பயம்னு சொல்லுவோம், அந்த பயத்தை எடுத்துடலாம். ஸோ நினைக்க முடியாத விஷயங்களை டிஜிட்டல் டெக்னாலஜி மூலியமா, இந்த மாதிரி ஹெட் மவுண்டிங் டிவைசஸ் மூலியமா ப்ராப்பர் கண்டென்ட்டை டெவலப் பண்ணி அதுல போட்டு என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணலாம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், இப்ப நியூக்ளியர் பவர் பிளான்ட் நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கு, ஐஜிகார் கல்பாக்கம் இருக்கு. அங்கெல்லாம் உள்ள இருக்கிற மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும், கத்துக்கணும், ட்ரைனிங் ஆகணும் அப்படின்னா வாய்ப்பே கிடைக்காது. அப்ப அதெல்லாம் எப்படி கத்துக்கிறது பசங்க? அதெல்லாம் எப்படி வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது அப்படின்னா, இன்னைக்கு இந்த டெக்னாலஜி மூலியமா நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதனுடைய எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் ஏஆர்னு சொல்லுவாங்க, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு. இது ரொம்ப சிம்பிள், இது நான் எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் போன் இருக்கு. நீங்களே போன் எடுத்து போட்டோ எடுப்பீங்க, போட்டோ எடுத்துட்டு மீசை வைக்கிறது, தாடி வைக்கிறது, காதுல தோடு போடுறது, தலையில கிரீடம் வைக்கிறது. என்ன பண்றோம்? பேசிக்கலா ரியல் வேர்ல்டுல இருந்துகிட்டு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்றதுதான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது என்விரான்மெண்ட் கொடுக்கிறது மிக்சட் ரியாலிட்டி. சோ இந்த ஏஆர், விஆர், எம்ஆர் இந்த மூணும் சேர்ந்தது இம்மர்சிவ் டெக்னாலஜி இல்ல எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். இது மூலியமா நம்ம சாதிக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட் கேமிங் கிடையாது. இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவா இருக்கட்டும், ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும், எனர்ஜி ரிசோர்சஸ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 70% அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நான் புதுசு, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இந்தியால மட்டுமே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏஆர் விஆர் கம்பெனின்னு ஒண்ணு கிடையாது, எல்லா கம்பெனியுமே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரமா இதை கத்துக்கிறோமோ, எவ்வளவு சீக்கிரமா இதுல நம்மளுடைய நாலேஜ பில்ட் பண்ணிக்கிறோமோ, இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிகச்சிறப்பு. மிக தெளிவாக பல உதாரணங்களோடு நீங்க வந்து இந்த இதோட அந்த முதலாம் தொழில் புரட்சியிலிருந்து 4ஆம் தொழில் புரட்சி, அதை தாண்டி நாம் இப்போது பயணிக்கிற இண்டஸ்ட்ரி 5.0, அதில் பிறகு நீங்கள் பிரம்மாண்டமாக நாம் எதிர்பார்க்கிற நீங்கள் சொன்ன இந்த மெட்டாவர்ஸ் என்கிற ஒரு மெய்நிகர் பேருலகம், அதில் இருக்கக்கூடிய பல டிஜிட்டல் அசெட்ஸ் என்று பல தொழில்நுட்பங்களுக்கான அடிப்படை செங்கல்லாக இந்த விஆர் மற்றும் ஏஆர், எம்ஆர் தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்ஆர் என்ற டேர்ம், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி இல்ல நீட்டிப்பு மெய்நிகர் தொழில்நுட்பம் தமிழ்ல சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்கு. இது எங்கேயோ இருக்கு, தூரத்துல இருக்கு அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. ஏற்கனவே கடந்த 12 ஆண்டுகளாக எல்லா முக்கியமான தொழில் துறைகளிலும் ஏற்கனவே அது வேறுவிட ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் சொன்னீங்க, யூஸ்வலா நம்ம ஏதாவது பேசும்போது நான் ஒரு விளையாட்டா தொடங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே இந்த தொழில்நுட்பம் விளையாட்டாகத்தான் கேமிங்ல துவங்கி இன்று விண்வெளி, விமானத்துறை, வாகனத்துறை என்று பல துறைகளில் இருக்கிறது. எதிர்காலத்தில் மிக மிக முக்கியமான காத்திரமான பங்களிப்பை வழங்கக்கூடிய துறையாகவும் இருக்கிறது. ஆக இதுல நிச்சயமா நம்ம மாணவ மாணவிகள் இதில் அவர்கள் பெரிய பங்கை எதிர்காலத்தில் ஆற்ற முடியும். இப்ப நீங்க அந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா பேசும்போது வழக்கமா எல்லாருக்கிட்டே இருக்கிற கேள்வி, இப்ப வந்து விஆர், ஏஆர், எம்ஆர் இல்ல இந்த இம்மர்சிவ் டெக்னாலஜில படிக்கணும்னா +2 முடிச்ச மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் என்னென்ன துறைகளில் படிக்கலாம்? அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன? ஓகே, இப்ப என்னோட ஸ்லைட்ஸ்லயே பாத்தீங்கன்னா சார், அந்த ஒரு ஸ்லைட்ல ஐ ஹவ் கவர்ட் இந்த பாயிண்ட்ஸ். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இந்தியால ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஐஐடி, என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐஐடிஸ், ஐசர்ஸ், டிசைன் ஸ்கூல்ஸ், என்ஐடி இது கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப நேரோ டவுன். இது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன்,
NIFT நம்ம சென்னையில் கூட இருக்கு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஸ்கூல் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நிறைய இடத்துல ஆரம்பிச்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல டிசைன் ஆஸ்பெக்ட், இப்ப ப்ரொஃபசர் முரளி சார் சொன்ன மாதிரி டிசைன்ங்கிற பேருல இது கொண்டு வராங்க. ஏன்னா 3D அசெட்ஸ் டிசைன் பண்ணணும். ஏன்னா இன்னொரு உலகத்தை நம்ம கிரியேட் பண்றோம், அந்த உலகம் இந்த உலகம் மாதிரி ரியலிஸ்டிக்காவே இருக்கணும், அதை என் மூளை நம்பணும் அப்படின்னா டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த டிசைனை சொல்லித்தர சில ப்ரோக்ராம்ஸ், சில கோர்சஸ், சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த IITs எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. சில IITs வந்து எம்டெக் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுட்டாங்க போன 2-3 வருஷம் முன்னாடி. வெரி ஸ்பெசிபிக்கா IIT ஜோத்பூர்ல ஒர்க் இன்டகிரேட்டட் ப்ரொஃபஷனல்ஸுக்காகவே ஒரு 2 இயர் ப்ரோக்ராம்ஸ் ஆன் AR VR அப்படின்னே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அண்டர் கிராஜுவேட் லெவல்ல IITஸ்ல எடுத்துட்டு வரல. இட் மே நாட் பி ரிக்வயர்ட் ஆல்சோ. ஏன்னா ஸ்கூல் ஆஃப் டிசைன்லயே அவங்க நிறைய கவர் பண்றதுனால தட் இஸ் சஃபிஷியன்ட். அடுத்தது வந்து இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்கிறது என்ன மீன் பண்றேன்னா, நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும். அண்ணா யூனிவர்சிட்டியில இப்ப ரீசெண்டா கரிக்குலம் ரிவிஷன் அகாடமிக் ரெகுலேஷன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 வருஷம் 3 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் பக்கெட் ஆஃப் கோர்சஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு வந்து EV படிக்கணும் அப்படின்னு ஆசைனா EVக்கு ரிலேட்டடா ஒரு 5-6 கோர்ஸ் படிச்சுக்கலாம். ரோபோட்டிக்ஸ் படிக்கணும், ரோபோட்டிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 கோர்ஸ் படிக்கலாம். அந்த மாதிரி இம்மர்சிவ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அதுக்கு ரிலேட்டடா ஒரு 5-6 கோர்ஸ் அவங்க போட்டுட்டாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு மாசம் முன்னாடி கூட அண்ணா யூனிவர்சிட்டியில சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் இம்மர்சிவ் டெக்னாலஜின்னு ஒரு சென்டரையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலங்கள்லயும் சரி நிறைய இடத்துல இந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸும் சில டிபார்ட்மெண்ட்லயே கோர்சஸும் சப்ஜெக்ட்ஸும் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தவிர்த்து இப்ப நம்மளுடைய சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி IIT NIT இருக்கிற மாதிரி நீலிட்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருக்கட்டும், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தரமணியில இருக்கு, அக்ராஸ் இந்தியா ஒரு 6-7 இடத்துல இருக்கு. அதே மாதிரி நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷனா இருக்கட்டும், இல்ல MSME டூல் ரூம்ஸா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 18-20 டூல் ரூம் சென்டர்ஸ் இருக்கு. இவங்களுடைய ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவும் பாத்தீங்கன்னா preparing the youngsters with updated skills and competencies. அவங்க எல்லாமே வந்து ஒரு 1 month கோர்ஸ், 6 months கோர்ஸ், சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2-3 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜிலையும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், எஸ், நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் இந்தியா இருக்கு. தமிழ்நாட்டிலே சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-42 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ரீசெண்டா நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது AR VRனே 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ற சில யூனிவர்சிட்டிஸும் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஸ்பெஷலைசேஷன் இன் கேமிங்னு இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஸ்பெஷலைசேஷன் இன் AR VRனு இருக்கு. ஈவன் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் இம்மர்சிவ் டெக்னாலஜின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்லயே. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த டெக்னாலஜியை படிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல தான் நீ சேர்ந்தாதான் இதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு மட்டும் இல்ல. நீ எந்த டிபார்ட்மெண்ட் வேணா படிச்சுக்கலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்துக்கலாம், இதை வந்து நீ ஒரு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராமா படிச்சுக்கலாம். இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சேர்ந்துக்கிட்டு இது வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் ப்ரோக்ராமா நீ படிக்கலாம். இல்ல நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்துக்கிட்டு இது ஒரு ஸ்பெஷலைசேஷனா படிக்கலாம். இல்ல ஒரு ஸ்கூல் ஆஃப் டிசைன், எனக்கு வந்து டிசைனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆர்கிடெக்சர், ஈவன் இன்டீரியர் டிசைன், அதுல எல்லாம் கூட they are started using this kind of technology. So அதனால கிட்டத்தட்ட 75 to 80% ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த டாப் டயர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து சம் ஃபார்ம் ஆஃப் மெத்தட்ல they introduced. அவங்களுடைய அட்டானமி எந்த லெவலுக்கு இருக்கோ அந்த லெவலுக்கு they have introduced. அதை தவிர்த்து பிரைவேட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கு. உங்களுக்கே தெரியும், நிறைய தேர்ட் பார்ட்டி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா இருக்கு. அவங்களும் வந்து 1 month கோர்ஸ், 6 months கோர்ஸ் அந்த மாதிரியும் பண்றாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், மிகச்சிறப்பு. இப்போ பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு முன்பாக பல வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று வந்து கஸ்டமைஸ்டு கோர்ஸாவே இருக்குது. பிடெக்ல VR AR போல கஸ்டமைஸ்டு கோர்ஸ் பேக்கேஜே இருக்கு. அது போன்ற படிப்புகளில் சேரலாம். அல்லது எல்லா சிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்களிலும் IIT, IITs, NIT போன்ற நிறுவனங்கள்ல இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்கு இல்லையா, VR ARக்கான சென்டர் இருக்கு. அவங்க எந்த துறையில வேணா எடுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் மாதிரி துறைகளில் சேர்ந்து
அவர்கள் அதை ஒரு படிப்பாக ஒரு மைனராக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது டிசைன் ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்போ ஐஐடி பாம்பேலாம் ஐடிசி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிசைன் சென்டர் இருக்கு. ஐஏஎஸ்சில இது டிசைன் பிரிவு இருக்கிறது. இந்த மாதிரி டிசைன், அந்த பிடெஸ் பேச்சுலர் ஆஃப் டிசைன், அந்த படிப்புல இதை ஒரு பாடமாக அவர்கள் படிக்கலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் நீங்க சொன்னீங்க, அகமதாபாத், பெங்களூர் போன்ற இடங்களில் இருக்கிறது. இப்படி பல வாய்ப்புகள் மாணவர்கள் முன்பாக இருக்கிறது. இல்லைன்னா அவங்க அடிப்படையில ஒரு பாடப்பிரிவை படிச்சுட்டு அவர்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷன்லயும் இதை அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். ஐஐடி ஜோத்பூர் நீங்க சொன்னீங்க இல்லையா, டைரக்டா எம்டெக் இன் விஆர்ஏஆர் இருக்கு. அப்படி ஆக அவர்களுடைய பட்ட மேற்படிப்பில் அவர்கள் இந்த மெய்நிகர் தொழில்நுட்பங்களில் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி பலதரப்பட்ட வாய்ப்புகள் தேசத்தில் மாணவர்களுக்கு, குறிப்பாக தமிழக மாணவர்களுக்கும் இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் இமர்சிவ் டெக்னாலஜி என்கிற தகவலை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. பல கல்லூரிகளில் இது ஒரு பாடமாகவும் இருக்கிறது. ஒரு பிரான்ச்சாக இல்லை என்றால் கூட ஒரு கோர்ஸாக இருக்கிறது. ஒரு படிப்பாக இல்லை என்றால் கூட ஒரு பாடமாக இருக்கிறது என்று நாம் அந்த வகையில் எடுத்துக்கொண்டு அது தொடர்பான நிறைய புரிதல்கள் மாணவர்களுக்கு வந்தால் அவர்கள் இந்த துறையில் அவர்களால் நல்ல பிரகாசிக்க முடியும். இப்போ நேச்சுரலா அடுத்த கேள்வி இந்த துறையில் படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது எப்படி இருக்கிறது? எங்கெங்கெல்லாம் இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன? ஓகே, ஸோ 2-3 ஸ்லைடு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் சார். இது எல்லாமே சோர்ஸ் ஃப்ரம் விக்கிபீடியா, கூகுள், some of the reputed agencies like PwC அந்த மாதிரி. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜியுடைய வளர்ச்சி 601% கம்பேர்ட் டு எனி அதர் டெக்னாலஜி. இது ஹையரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி. நம்ம எப்படி இந்தியாவில் லிங்க்டின், நம்ம நோக்ரி, லிங்க்டின்லாம் ரெஃபர் பண்றோமோ ஜாப் போர்ட்டல், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு, அது மாதிரி ஹையரிங், பர்னிங் கிளாஸ் அப்படின்னு 2 ஏஜென்சி எடுத்த ரிப்போர்ட் 2020-21. அதே மாதிரி இந்த 3D எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்கில்ஸ் கிட்டத்தட்ட 50% குரோ ஆகுது. சேலரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57% குரோ ஆகுது. ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 மில்லியன். இதனுடைய எக்கானமி 1.5 ட்ரில்லியன் இன்னொரு 5-6 வருஷத்துல. சார், எந்த டொமைன்ல இந்த ஸ்கில் செட்டை போய் நம்ம மேட்ச் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ப்ராடக்ட் டிசைனா இருக்கலாம், ஹெல்த் கேரா இருக்கலாம், ட்ரைனிங்கா இருக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்லயே சார் ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் நடத்துறாருன்னா 10 நிமிஷத்துக்கு மேல அட்டென்ஷன் கொடுக்கறது கஷ்டம். இப்போ இந்த டெக்னாலஜிலாம் என்ன பண்ணணும்னா, சொல்லித்தர ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்டா இருக்கட்டும், ஒரு இன்ஜின் கான்செப்டா இருக்கும், அந்த டிவைஸை போட்டு பார்க்கும்போது அந்த டிவைஸோட நான் இன்ட்ராக்ட் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும். லேர்ன் பை டூயிங்னு சொல்லுவோம். லேர்ன் பை சீயிங்கிறது ஒண்ணு, லேர்ன் பை டூயிங்கிறது ஒண்ணு. நான் செய்ய என்னாகும், அப்படியே மனசுல பதிஞ்சிரும். ஸோ அந்த ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்லயும் நிறைய அடாப்ஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த ஏஆர் விஆர் டெக்னாலஜி மூலியமா. ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இப்ப எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ நான் என்னுடைய ப்ராசஸ்ல இந்த மாதிரி டெக்னாலஜியை கொண்டு வரும்போது அதனால எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சமா இருந்த வேலை வாய்ப்பு ஒரு 3 வருஷம் முன்னாடி, 4 வருஷம் முன்னாடி, இன்னொரு 6 வருஷத்துல 8 மடங்கா அது வளருது. 20 மடங்கா 233 லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கா அது வளருது. சோ இந்த ஜாப் அப்படின்னு இல்லாம, இந்த டொமைன் இல்லாம எல்லா டொமைன்லயும் இது ஒரு டாமினேட்டிங் டெக்னாலஜியா வரப்போகுது. ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட இந்த கம்பெனி ஜொமேட்டோ எல்லாரும் யூஸ் பண்ணிருப்போம். அவங்க எங்களுக்கு ஒரு ரீசெண்டா ஒரு மெயில் போட்டிருந்தாங்க. அந்த மெயிலுடைய கிறிஸ்ப் என்ன அப்படின்னா, we wanted to understand the feasibility of AR in Zomato menu to enhance the customer experience. We want 3D AR food to be visible on smartphone for our customer. அப்படின்னா ஒரு ஃபுட் டெலிவரிங் கம்பெனி அவங்க எப்படி டெக்னாலஜி அடாப்ட் பண்ண யோசிக்கிறாங்கன்னு பாத்துங்க. நம்ம ஃபுட் கம்பெனி டெலிவரி பண்ற கம்பெனின்னு நினைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டர் பண்ணும்போது அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா நான் காமிச்சு டெம்ப்ட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் என்னுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்ப என்ன ஆகுது, அந்த கண்டென்ட்டை டெவலப் பண்ணணும். யார் கண்டென்ட்டை டெவலப் பண்ணுவா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும், ரியலிஸ்டிக்கா கொடுக்கணும். இங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு அங்க ஆர்டர் பண்ணி வரும்போது வேற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அப்ப ஒரு கன்சியூமர் லெவல் ஃபுட் டெலிவரி கம்பெனில இருந்து, உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற கிர்லோஸ்கர் ஆயில்
இன்ஜின் கம்பெனி மகாராஷ்டிரால தே வாண்டட் டு இன்ட்ரடியூஸ் AR/VR டெக்னாலஜி. ஸோ அப்ப இந்த டெக்னாலஜி மூலியமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா மிக பிரகாசமா இருக்கு. இதை வந்து ஒரு டெக்னாலஜியா நம்ம கத்துக்கணும். வெரி நைஸ், வெரி நைஸ். இப்போ வந்து நீங்க சொன்னது பற்றி பார்த்தா இப்போ இந்த RT3Dன்னு சொல்லுவீங்க இல்லையா, ரியல் டைம் 3D கண்டென்ட் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான அது ஒரு அக்ரோனிம் RT3Dன்னு. ஆமா. ஆக இப்போ வந்து அது வந்து பன்னீர் பட்டர் மசாலா வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் பல வேகமா வளர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு வினாடி துகள்களையும் தொடுகிற அளவுக்கு தொழில்நுட்பத்தின் விரல்கள் நீண்டு கொண்டே வருகின்றன. மாணவர்களுக்கான வாய்ப்புகள் நீங்க சொன்னீங்க, எத்தனை சதவீதம் வாய்ப்புகள் வளரப்போகுது மாணவர்களுக்கான வாய்ப்புகள் என்று. அது இன்னும் இந்த துறையை வந்து AVGCன்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏவி அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங் அண்ட் காமிக் என்று AVGC என்கிற ஒரு பதத்தின் அடிப்படையில் கூட இந்த துறை வர்ணிக்கப்படுகிறது. ஆக பல வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப பரவசமா இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இப்படி எல்லாம் எதிர்காலத்துல நடக்கும். அப்ப நம்ம வந்து இன்னும் 4 ஆண்டு கழித்து நம்ம படிப்பு முடிக்கும் போது இப்படி இருக்கும் அப்படின்னு மாணவர்கள் வந்து அவர்களுக்கான திட்டமிடலை தெரிந்து கொள்வதற்கும் அந்த இப்படிப்பட்ட எதிர்கால தொழில்நுட்பங்களை பற்றிய புரிதலை பெறுவதற்கும் உங்களுடைய விளக்கங்கள் மிக அவசியமாக இருந்தது, உறுதுணையாக இருந்தது. மிக்க நன்றி. இந்த நாம் 2ஆம் அமர்வினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இப்போது 3வது அமர்வாக கேள்வி பதில் பகுதி இருக்கிறது. பார்வையாளர்களுடைய கேள்விகளை பார்த்து அதற்கான பதில்களை நாம் தருவோம். வணக்கம். முரளிமோகன் அவர்களும் இணைந்திருக்கிறார். கேள்விகள் பார்ப்போம். Nandini Venkatraghavan. Sir, I am studying in 10th standard. Kindly let me know how does mechatronics differ from traditional mechanical or electrical engineering? Which subject should I master now to take up mechatronics in future? Physics படிச்சா போதும். Physics, mathematics இது ரெண்டுலயும் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா போதும். மெக்கட்ரானிக்ஸ்ங்கிற பிடெக் எடுக்கும்போது எல்லா பேசிக் சப்ஜெக்ட்ஸும் வித் ரெஸ்பெக்ட் டு மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கவர் பண்ணிடுவாங்க. அதனால பிசிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். மிகச் சிறப்பு. அடுத்த கேள்வி சங்கீதா தங்கராஜு. சார், I have interest in automobile manufacturing and designing. So which is more suitable, mechanical engineering or mechatronics engineering? Please advise. Also, which has more placement opportunities? So as a mechatronics engineer, I will say like you get lot of different job roles, specialist roles. So சார் சொன்ன மாதிரி AR/VR அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் வந்து யூ வில் கெட் when you go for mechatronics. ஸோ ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர், இல்லை ஒரு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், ஒரு PLC இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரோல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் ஒரு ஏரியாவில் அப்படிங்கும்போது யூ கேன் டேக் அப் ஆப்வியஸ்லி மெக்கட்ரானிக்ஸ். இல்லை ஒரு ஜென்ரலாக நான் ஐ வில் பி அ மேனுஃபேக்சரிங் ட்ரெயினி, அல்ல ஐ வில் பி அ குவாலிட்டி ட்ரெயினி, இப்படி வரணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் மெக்கானிக்கல். ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ரோல்ஸ் நிறையா இப்போ ஃபியூச்சர் இஸ் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் ரோல்ஸ். ஸோ அப்படிங்கும்போது மெக்கட்ரானிக்ஸில் யூ வில் கெட் ஸ்பெஷலிஸ்ட் ரோல்ஸ். அடுத்த கேள்வி Andari Raman. Sir, please explain how can mechatronics be applied in the development of sustainable technologies like e-vehicles, renewable energy systems? இது நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பாரத் ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5, ஸ்டேஜ் 6ன்னு சொல்லி எமிஷன் நார்ம்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம பழைய இப்போ பார்க்கக்கூடிய இன்ஜின்ஸ் எல்லாம் இல்லை இப்போ. ஸோ நம்மளோட எமிஷன் நார்ம்ஸ் எல்லாமே மாற்றிருக்கோம். ஸோ அப்போ சும்மா பேரளவில் மாற்றினா டெக்னாலஜிக்கலாக அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணும். முதல்ல இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஷாஃப்ட் இருக்கும். கேம் ஷாஃப்ட் மூலமாக வால்வ்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புகை அதிகமாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மெக்கானிக்கல் இன்ஜினுங்கிறது மாறி இப்போ கம்ப்ளீட்லி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினாக மாறிடுச்சு. கேம் ஷாஃப்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பேஸ்டு வால்வ் இருக்கும். நீங்கள் சொல்கிற டைமுக்கு சொல்கிற நேரத்தில் கரெக்டாக ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ அந்த எமிஷன் நார்ம்ஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம அதே பெட்ரோல் அதே டீசல்னா ஆனால் எமிஷன் எப்படி கம்மி பண்ணி சஸ்டைனபிளாக கொண்டு வரோம். So we are making it more efficient by use of all these technologies. So mechatronics அப்படிங்கிறது இன்ஜின் லெவலில் இருந்த எல்லா பேசிக் ப்ராடக்ட்ஸும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக அவங்க சஸ்டைனபிள் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஜின் எல்லாமே நம்ம இப்போ எஃபிஷியண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபாலோயிங் BS6. ஸோ முதல் மாதிரி இப்போ டீசல் வெஹிக்கிள் எடுத்துட்டீங்க, முதல்ல டீசல் யாரும் வாங்க மாட்டாங்க, நிறைய பொல்யூஷன் வரும், புகை வரும் அப்படின்னு. இப்போ பாருங்கள் டீசல் கார்ஸ் பெட்ரோல் காரோட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது.
ஸோ தே brought in all these kinds of technology. எலக்ட்ரானிக்ஸ் உள்ள வந்திருக்கு, இசியூன்னு நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம், எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் யூனிட்னு உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி ஹெல்ப்ஸ் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சரி, அடுத்த கேள்வி. Sweta V, what kind of lab work is involved in mechatronics program? பேசிக்கான லேப் சேமா இருக்கும். மெக்கானிக்கலுக்கும் நீங்க மெக்காட்ரானிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சாலிட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், மெஷின் டிசைன், மேனுஃபேக்சரிங். ஸ்பெஷலிஸ்டான லேப்ஸ் என்னென்னங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நுமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான லேப்ஸ் படிப்பாங்க. ஸோ சென்சார்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டட். அப்புறம் ரோபோட்டிக்ஸ், அப்புறம் சார் சொன்னது AR/VR. So as a university, we also have AR/VR lab here. So AR/VR லேபும் கரிக்குலத்தில் இருக்குது. AR/VR லேப் ஆஃபர் பண்ணுவோம். அப்புறம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகணும் அப்படின்னா அட்டானமஸ் வெஹிக்கிள் லேபும் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அட்வான்ஸ் டிரைவிங் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வரக்கூடிய எல்லா கார்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த ADAS சிஸ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மகேந்திராவே எடுத்துட்டீங்க அப்படின்னா XUV 700 இப்போ ரீசெண்டாக கூட கார்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ADAS ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இதுக்கான லேபும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதுவும் தாண்டி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனால் அக்ரிகல்ச்சரல் ஆட்டோமேஷன் லேபும் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டான லேப்ஸ். பேசிக் லேப் போக இது போல எலக்டிவ் லேப் தான் நிறைய கவர் பண்ணுறோம். சிறப்பு, மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி. ஆதவ் கேட்டிருக்காரு, வாட் ஆர் சம் என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸ் ஃபார் மெக்காட்ரானிக்ஸ் கிராஜுவேட்? இன்ஜினியர் ட்ரெயினி ரோல்ஸ் மாறலாம், ஆனால் he is going to be a training similar to GET, graduate engineer training. Right. அடுத்து can mechatronics engineers work in the defense industry? Kindly explain. Obviously sir, you will be knowing mechatronics related wanted in DRDO. So they give specific applications for mechatronics engineer itself. So obviously you have a lot of job opportunities. ஸ்பெசிஃபிக்காக கால் ஃபார். ஆமாம் ஆமாம், டிஃபென்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய இந்த படிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது டைரக்டாக BE மெக்காட்ரானிக்ஸ்ன்ற மாதிரி இருக்காது. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் ப்ராஜெக்டாக இருக்கும். BE மெக்கானிக்கல் படித்த விஞ்ஞானிகள், BE எலக்ட்ரானிக்ஸ் படித்த விஞ்ஞானிகள், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், MTech PhD படித்தவர்கள் எல்லாரும் இணைந்து இப்படி ஒரு மெக்காட்ரானிக் சிஸ்டமாக ஒரு ரொபாட்டிக் சிஸ்டம்லாம் உருவாக்குவோம். நமக்கு ரொபாட்டிக்ஸ்னு தனியாக DRDOல லேப் கூட இருக்கு. நீங்கள் அதை கூகுளில் பார்க்கலாம். Could you please suggest any additional specialized courses that I should choose in my college to ensure future job opportunities? அது ஐ திங்க் விஸ்வேஸ்வரன் பதில் சொல்லலாம் நினைக்கிறேன். சார், நான் வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பரேஷனும் சரி, நான் இன்ட்ராக்ட் பண்ண லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரும் சரி, என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு +2 முடிச்சுட்டு காலேஜில் சேரணும்னா என்ன ஜென்யூனா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கேள்விக்கும் அதே மாதிரியே பதில் சொல்லிடுறேன். 50 பார்த்தீங்கன்னா அந்தந்த இண்டிவிஜுவல் கையில் தான் இருக்கு. அது எந்த காலேஜா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எந்த லேபா இருக்கட்டும், நீங்க 50% ரெடியா இருக்கணும். இன்னொரு 50% அந்த அடிஷனல் திங்ஸ். இப்ப நல்ல காலேஜ்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? நல்ல லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், நல்ல ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, நல்ல லைப்ரரி இருக்கும். லைப்ரரிலாம் போறதே நிறைய பேர் நிப்பாட்டிட்டாங்க இப்ப இன்டர்நெட்லாம் வந்ததுக்கு அப்புறம். இன்னொரு 50% அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எதுவுமே கண்டினியூஸ் லேர்னிங். இப்ப 10 வருஷம் முன்னாடி AR/VR அடாப்ஷன் கம்மி. 5 வருஷம் முன்னாடி 5G தான் யாருமே பேசினது இல்லை. இப்ப வந்து 5G பேசணும், 6G பேசணும். அதனால சரி நான் அதை படிச்சு முடிச்சுட்டேன், இன்னையோட மூடி வச்சுட்டு இனிமே வேலை தான் அப்படிங்கிற நிலை இனிமே கிடையாது. ஸோ அதனால அடிஷனல் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் கண்டிப்பா நீங்க வந்து அப்ராப்ரியேட்டா சூஸ் பண்ணிக்கிட்டே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஃபார் ஃபியூச்சர் ஜாப்ஸ். இதுக்கு இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு ஆன்சர் சொன்னேன்னா சரி சார் சொன்னாரு அப்படின்னு டிஃபைன் பண்றது இன்னி நிலைமையில கஷ்டம். தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது தொடர்பான துறை சார்ந்த தகவல்களை தொடர்ந்து படித்துக் கொண்டே. அடுத்த கேள்வி. What programming language is used for VR course? Yeah, okay. இந்த AR, VR, MR, இம்மர்சிவ் டெக்னாலஜி, மெட்டாவர்ஸ், இது எல்லாத்துக்கும் காமனா பாப்புலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 2 ரியல் டைம் கேம் என்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு யூனிட்டின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து அன்ரியல்னு சொல்லுவாங்க. நீங்களே கேம்லாம் விளையாடுறது பழக்கம் உண்டு அப்படின்னா
பவர்டு பை யூனிட்டின்னு ஆரம்பிக்கும் அதுவே. ஸோ இந்த 2 கேம் என்ஜின் தான் வைடரா யூஸ் பண்றது. மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய அடாப்ஷன் வந்து ரொம்ப மினிமம். இவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு 85 to 90% ஆஃப் த மார்க்கெட் வந்து டிமாண்ட் பண்றாங்க. அடுத்த கேள்வி, what topics are covered in typical VR courses? ஓகே, இந்த VR கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து மாடலிங். ஏன்னா நம்ம ரீக்ரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ்னு சொல்றோம், ரீக்ரியேஷன் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்றோம், ரீக்ரியேஷன் ஆஃப் எனக்கு முன்னாடி இருக்கிற டேபிள் சேரா இருக்கட்டும், எல்லாமே ரீக்ரியேட் பண்ணும்போது மாடலிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 3D மாடல் பத்தி நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மாடல் பண்ணதை இன்ட்ராக்டிவா கொண்டு வரணும், உயிர் கொண்டு வரணும். இப்போ வந்து நான் பாலை கீழே போட்டா பால் கீழே விழணும், பிசிக்ஸ் இல்ல, அந்த பிசிக்ஸ் அப்ளை பண்றது, அந்த கொலிஷன் அப்ளை பண்றது, அதை இன்ட்ராக்டிவா கொண்டு வருது. ஏன்னா ரியல் வேர்ல்ட்ல என்ன நடக்குமோ அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராமிங் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது மேஜரா அதை வந்து டிவைஸ்ல கொடுக்கக்கூடிய ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அஸ்தட்டிக்ஸா இருக்கட்டும், அந்த ஆர்ட்ஸா இருக்கட்டும், அந்த அந்த ஃபீலா இருக்கட்டும். 3D மட்டும் இல்ல, இப்ப 7D கூட இருக்கு. நாங்க பண்ணிருக்கிற ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா 7D வரைக்கும் போயிருக்கோம். 7Dனா என்ன, 3Dக்கு அப்புறம் அந்த சவுண்ட் கேட்கறது, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கறது, காத்தடிக்கிறது, ஸ்மெல் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் டைமென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூசருக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ இந்த VR கோர்சஸ்ல நீங்க ஒரு 3-4 பகுதிகள் ரொம்ப முக்கியமா கத்துப்பீங்க. மாடலிங்ல இருந்து, UI UX டிசைன் பண்றதுல இருந்து, அதை எப்படி இன்ட்ராக்டிவா பிசிக்ஸ்லாம் அப்ளை பண்றதுல இருந்து, ஃபைனலா அதை வந்து எப்படி ஒரு ரியலிஸ்டிக் மல்டி டைமென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கறதெல்லாம் நீங்க கத்துப்பீங்க. இது வந்து ஒரு மினிமம் 40 ஹவர்ஸ்ல இருந்து 200 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் a deeper understanding and experience. சிறப்பு. அடுத்த கேள்வி, Sir, I am interested in maths. How can I use VR, AR and ER? இது வந்து மேக்ஸ் இருந்ததுன்னா வேல்யூ அடிஷன். இது மோர் ஆஃப் டிசைன். எவ்வளவு கிரியேட்டிவா நீங்க திங்க் பண்றீங்க, இன்னோவேட்டிவா திங்க் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து. மேக்ஸ் தெரிஞ்சதுன்னா இட்ஸ் வேல்யூ அடிஷன். பட் மற்ற கோர்ஸ் மாதிரி இது மேக்ஸ் மேண்டேட்டரின்னு கிடையாது. இது எவ்வளவு வந்து நீங்க கிரியேட்டிவிட்டியா இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து. ஐ திங்க் அவங்களோட கேள்வி வந்து இம்மர்சிவ் லேர்னிங்ல எப்படி மேத்தமேட்டிக்ஸை கத்துக்கிறதுன்னு நினைக்கிறேன். மேபி ட்ரைனிங்ல யூஸ் பண்ணலாம் இல்ல சார்? ஆமா, ஓகே, ட்ரைனிங் பர்பஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ மிஸ்அண்டர்ஸ்டுட் தி क्वेश्चन. ஓகே. சோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து VR காகல்ஸ் போட்டு என்னால மேத்தமேட்டிக்ஸ் கத்துக்க முடியுமா இன்ட்ரஸ்டிங்கா அப்படின்றது. ஆமா. எதெல்லாம் உங்களுக்கு பிளாக் போர்ட்ல, கிரீன் போர்ட்ல டஃபா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரியலிஸ்டிக்கா, இன்டராக்டிவா கொடுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார், நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ அக்ரிகல்ச்சரில் மெனி பீப்புள் இன்ட்ரெஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அதை பற்றி தெரியாமல் தே லீவ் தேர் ஜாப், அப்புறம் தே ஃபெயில். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணோம்னா AR VR மூலமாக எப்படி பேடி நெல் விதைக்கிறது எப்படி அப்படிங்கிறத மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ இட் இஸ் ஃபார் ட்ரைனிங் இன் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். எங்கே வேணாலும் ட்ரைனிங் AR VR யூஸ் பண்ணலாம். நாங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு பேடி ஒரு வெரைட்டி எடுத்துட்டு இது எவ்வளவு சென்டிமீட்டர் வரைக்கும் விதைக்கலாம், உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒருத்தர் கத்துக்கலாம் விதைக்கிறது கூட. தட் இஸ் ஹவ் பவர்ஃபுல். தொழில்நுட்பங்கள் மக்களுக்காகவே தான். அது வந்து ஒரு குளிர்பதனம் செய்யப்பட்ட அறையிலேயே அறிவியல் தொழில்நுட்பம் தங்கிவிடக்கூடாது. மைண்ட் டு மார்க்கெட் என்று சொல்வார்கள். அது அந்த தொழில்நுட்பம் வந்து தெருமுனை வரைக்கும் போயிட்டு கடைசி மனிதனை தொட வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். மிக 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 சிறப்பு. அடுத்த கேள்வி, are there online resources or platforms that offer VR courses? நிறைய இருக்குங்க சார். ஆன்லைன்ல போனீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காகவும் சரி, சில ஹாபியஸ்ட் பீப்புளுக்கும் ஆன்லைன்ல கத்துக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய வந்துருச்சு. ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன், நான் சொல்றது IIT மாதிரி ஆர்கனைசேஷனே ஆன்லைன்ல கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து லிங்க்டின், NPTEL, கோர்சரா இந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸும் இருக்கு நீங்க கத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி சில பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அந்தந்த லொகேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே ஆன்லைன்ல ஆஃபர் பண்றாங்க. ஆன்லைன்ல நீங்க ஒரு 70% வரைக்கும் கண்டிப்பா கத்துக்கலாம்.
அல்டிமேட்டா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எதர் உங்கள்கிட்டயோ இல்ல அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்லயோ அந்த டிவைஸ் இருந்து நீங்க தலையில மாட்டிக்கிட்டு பார்த்து நீங்க பண்ணதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் யூ வில் அப்ரிஷியேட். எஸ், நான் ஏதோ கத்துக்கிட்டேன், என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அந்த ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். ஆன்லைன்ல நீங்க 70% வரைக்கும் கத்துக்கலாம். வெரி நைஸ். இப்போ மிகச்சிறப்பாக கடந்த ஏறக்குறைய ஒரு 80 நிமிடங்களாக நாம் இந்த ஒரு பரபரப்பான எக்ஸைட்டிங் ஏரியா என்று சொல்லப்படக்கூடிய மெக்கட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நான் எனக்கு ஒரு காமனா அவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் வரும்போது எவ்வளவு வேகத்துல அந்த தொழில்நுட்பம் வருதோ அவ்வளவு வேகத்துல அந்த தொழில்நுட்பம் மாறிடும் இல்லைங்களா? புதிய தொழில்நுட்பம் எல்லாம் வந்து அந்த மாதிரி இப்போ ஏஆர்ன்றது ஏஆர், விஆர், எம்ஆர் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த நிலையில ஒரு தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். மெக்கட்ரானிக்ஸ்ல அந்த மாதிரி தான், ரொபாட்டிக்ஸ்ல அந்த மாதிரி தான். இப்போ ஒரு மாணவனோ மாணவியோ இன்னைக்கு இந்த ஆண்டு அண்டர் கிராஜுவேஷன் சேர்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு இன்ஜினியரிங். அவங்க முடிக்கும் போது 4 வருஷம் ஆயிருக்கும். அந்த 4 வருஷத்துல அவங்க படிச்ச படிப்பு காலாவதி ஆகிருக்குமோ இருக்காதோ? ஏன்னா அது ஒரு there is always an uncertainty because technological obsolescence is very fast in these fast developing areas. So இந்த மாதிரியான சூழ்நிலையில எப்படி அவர்கள் இன்னொரு 4 ஆண்டுகள் கழித்து படிப்பை முடித்து வெளியே வரும்போது அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அவர்களை மாற்றிக்கொள்வது எப்படி? 2 பேருமே நீங்க பதில் சொல்லலாம் சார். வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஜெக்ட்ஸ் கவர்டு, பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா, தே கேன் அடாப்ட் டு எனி சேஞ்சிங் ரிக்குயர்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் தான், மெயின் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாம் கோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தே ஆர் டூயிங் கூகுள் கிளாப், லைக் தே யூஸ் பைத்தான் எல்லாமே. ஆனால் உங்களுக்கு லாஜிக் திங்க் பண்ணக்கூடிய மைண்டு, ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறோம், இந்த லாஜிக்கை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாங்குவேஜ் நம்ம தமிழில் வேணாலும் பேசலாம், ஹிந்தி வேணாலும் பேசலாம், ஆனால் பேசக்கூடிய கண்டென்ட் முக்கியம். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங் இஸ் மெயின். ஸோ அதுதான் நம்ம இன்ஜினியரிங்கில் மெயினாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணுறோம். அந்த லாஜிக்கல் திங்கிங், ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், இது மெயின். ஸோ இப்போ ஏஆர், விஆர், எக்ஸ்ஆர் எதாக இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி அந்த கிரியேட்டிவ் டிசைனுங்கிறது அது இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டாண்டர்ட். ஸோ அது எவ்வளோ கூர்மையாக நம்ம அதை டிசைன் கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ மெக்கட்ரானிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸரும் கண்ட்ரோலரும் மாறிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்னும், இப்போ ஆர்டினோ, அப்புறம் ராஸ்பெரி பை, இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் சேம் லாஜிக் வந்து சேம் தான். நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான டெக்னாலஜி தான் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய. பேசிக் வந்து சேம். பேசிக் என்னைக்குமே கை கொடுக்கும். பேசிக்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க மட்டும்தான் நீங்கள் இந்த சேஞ்ச் ஆகக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு யூ கேன் ஈஸிலி அடாப்ட். ஏன்னா எந்த லாவும் மாற போறதில்லை, தெர்மோடைனமிக்ஸ்லாம் மாற போறதில்லை. நீங்கள் எந்த இன்வென்ஷன் பண்ணாலும் தெர்மோடைனமிக்லாம் மாறாது, பாஸ்கல்லாம் மாறாது, ஸோ நியூட்டன்ஸ்லாம் மாறாது. ஸோ எந்த நம்ம இன்வென்ஷன் எது பண்ணாலும் இந்த லாவை மீறி எதுவும் நடக்க போறதில்லை. ஸோ இந்த பேசிக்ஸ் நீங்கள் கரெக்டாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த எவர் சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கும் வி கேன் அடாப்ட். ஸோ லாஜிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் திங்கிங், ஆப்டிடியூட், இது 3 ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினுக்கு சார் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 2 ஆன்சர் சொல்றேன். நான் 2003 கிராஜுவேட் ஆயினேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேருந்து. கிராஜுவேட் ஆகிட்டு when I applied for a job profile, அந்த கம்பெனியில் வந்து ஒரு பர்டிகுலர் டூலை தான் எதிர்பார்த்து என்னை ரெக்ரூட் பண்ணாங்க. எனக்கு அந்த டூல் தெரில. ஸோ வழக்கம் போல் உங்களுக்கே தெரியும், ஃப்ரெஷ்ஷாக கிராஜுவேட் முடிச்சவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது வந்து உன்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை நான் சொன்ன விதம், எக்ஸ்பிளைன் பண்ண விதம், கம்யூனிகேஷன் ஸ்கில், அதில் நான் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணேன், வெறும் சிமுலேஷன் பண்ணனா, ஏதாவது கொஞ்சம் ஹார்ட்வேர் எல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணனா, டீமாக ஒர்க் பண்ண முயற்சி செஞ்சேனா, டீமில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணனா, ஏதாவது டிசைன் ஆஸ்பெக்டில் ஏதாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணனா, என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுல இருந்ததா, ஏதாவது சோஷியல் இம்பேக்ட் இருந்ததா, அப்படிங்கிற ஒரு பல அட்ரிபியூட்ஸை தான் பார்த்தாங்களே தவிர உனக்கு வந்து அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் தெரிலன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணல. எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது, சார் எனக்கு நீங்கள் கேட்குற டூலோ அந்த ப்ரோக்ராமிங்கோ எனக்கு தெரியலையே சார், அப்படி என்ன பேசிஸில் என்ன செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு வந்து உன்னுடைய ப்ராஜெக்ட் மூலியமா நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்ட, அதனால இதுக்கு பதில் இன்னொன்று கொடுத்தாலும் நீ பண்ணிடுவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எல்லா எம்ப்ளாயர்ஸும் பார்த்தாங்க. ஸோ அதனால எனக்கு அது வந்து இப்பயும் சேஞ்ச் ஆகலை. இப்போ 20 வருஷம் கழிச்சு நான் இப்போ பார்க்கும்போதும்
நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கு 4 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது வேற விதமா அது வரப்போகுது. ஸோ அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கணும், என்ன அப்ரோச் அவங்க பண்ணணும் அப்படின்னா, நான் செய்யறதுல டீம் ஒர்க்கிங் இருக்கா, லீடர்ஷிப் ஸ்கில்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுதா, ப்ராப்ளம சால்வ் பண்றேனா, அது சோஷியலா ஏதாவது இம்பாக்ட் இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளோட அவங்க பண்ணும்போது நாளைக்கு எங்க எப்படி மாறினாலும் அவங்களால பழச்சிக்க முடியுங்கிறது ஒரு ஆன்சர் சார். ரெண்டாவது நம்ம ப்ரொஃபசர் முரளி சார் சொன்ன மாதிரி 50% வந்து ஃபண்டமெண்டல் தான் சார், ஃபவுண்டேஷன்ஸ் தான். ஏன்னா இன்னைக்கு ஏஆர்விஆரை வச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம் நம்ம சொல்லிட்டோம். ஒரு ஹாஸ்பிட்டல் சர்ஜரி பண்ணணும், ஒரு ஹெல்த் கேர் அப்ளிகேஷன் பண்ணணும்னா எனக்கு மெடிக்கலை பத்தியே தெரியாதுன்னா நான் இந்த ஏஆர்விஆர் டிவைஸ் வச்சுட்டு படம் தான் பார்க்க முடியும், ரைட்? அப்ப வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அந்த பேசிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து அப்ளை பண்ற டூல்ஸ் தான். அதனால இந்த காம்பினேஷனோட நம்ம 4 வருஷம் 3 வருஷம் படிச்சோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம், இந்த காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம், இந்த இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்ன மாற்றம் வந்தாலும் அந்த இண்டிவிஜுவலால சர்வை பண்ண முடியும் சார். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. அது 2 பேருமே அந்த ஒரு தெளிவான, ஏறக்குறைய 2 பேருடைய பதிலுடைய அடிநாதம் ஒரே மாதிரி தான் இருந்தது. பி ஸ்ட்ராங் இன் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படையில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று. அந்த தகவலை தான் மையப்படுத்தி உங்களுடைய பதில் இருந்தது. மிகச்சிறப்பு. இந்த நிகழ்வு மிக மிக சுவாரஸ்யமான நிகழ்வாக மெகாட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி என்கிற இந்த துறையில் இருக்கக்கூடிய படிப்பு வாய்ப்புகள் என்னென்ன, அது எந்தெந்த கல்லூரிகளில் இந்தந்த வாய்ப்புகள் இருக்கின்றன, அதற்கான நுழைவுத் தேர்வுகள் என்னென்ன, எவ்வளவு கல்வி கட்டணம் இருக்கும், படித்து முடித்த பிறகு அதற்கான வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில் நிறுவனங்கள் என்கிற ஸ்டார்ட் அப் துவங்குவதற்கான வாய்ப்புகள் என்று பலதரப்பட்ட தகவல்களை பொதுவெளியில் மக்களுக்கு புரிகிற, மாணவர்களுக்கு புரிகிற மொழியில் நாம் பேசியிருக்கிறோம். அதற்கு உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை இந்த நிகழ்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிற உங்களுடைய நிறுவனங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட மிக பயனுள்ள நிகழ்வுகளை இளைஞர்களுக்காக தொடர்ந்து முன்னெடுக்கும் இந்து தமிழ் திசை நாளிதழுக்கும், இந்த நிகழ்ச்சியை இன்று வழங்கி கொண்டிருக்கிற விஐடி சென்னை நிறுவனத்திற்கும், உடன் வழங்கி கொண்டிருக்கிற ஈஸ்வரி பொறியியல் கல்லூரி, சவிதா பொறியியல் கல்லூரி, ஆல்பா பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட 3 பொறியியல் கல்லூரிகளுக்கும் நன்றியை எங்கள் மூவரின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வில் இணைந்திருந்த பார்வையாளர்கள், மிக ஆழமான விரிவான கேள்விகளை கேட்ட பார்வையாளர்களுக்கு எங்கள் மூவரின் சார்பில் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் முதலில் பதிவு செய்த 30 பார்வையாளர்களில் முதல் 10 பார்வையாளர்களுக்கு அடுத்த கலாம் என்கிற புத்தகம் பரிசளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் நன்றி சொல்லி முடித்த பிறகு இன்னும் சில நிமிடங்களில் அந்த பரிசுக்குரியவர்களுடைய பெயர்கள் திரையில் காண்பிக்கப்படும். உங்களுக்கான புத்தகங்களை இந்து தமிழ் திசை நாளிதழ் உங்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கும் என்கிற சர்க்கரை தகவலோடு அடுத்த இன்னும் ஒரு பிரயோஜனமான நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார்.